Okay, let's get into the word of God. இன்றைய நாளைக்கான வேத தியானத்திற்கு நேரம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். So we've been studying the book of Acts. நம்ம அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தை தொடர்ச்சியாக தியானிக்கிறோம். And we are dealing with the gospel. அதுல குறிப்பாக இந்த சுவிசேஷத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So how we live like Jesus. இயேசுவை போல நம்ம எப்படி வாழ்வது? Jesus lived a sinless life in this world. இயேசு பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்ந்தார். So we are trying to learn from Jesus and imitate Jesus. ஆகவே நாமும் இயேசுவை அவரை பார்த்து அவரை பிரதிபலித்து இந்த உலகத்துல வாழ முயற்சிக்கிறோம். So what is the key text? இதுக்கு ஆதார வசனம் என்ன? So 1 Peter 2:21. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். Peter was writing in this way. பேதுரு இப்படியாக எழுதியிருக்கிறார். Leaving you an example so that you might follow in his steps. நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு அவர் மாதிரியை வைத்து போயிருக்கிறார். So he is the model. அவர்தான் நமக்கு மாதிரி. For so many things. அநேக காரியங்களுக்கு And மாதிரி. the first thing he mentioned is he committed no sin. அதுல முதல் காரியம் என்று பேதுரு எழுதும்போது எழுதினது அவர் பாவம் இல்லாதவரா இருந்தார். So he lived in this world a sinless life. அவர் இந்த உலகத்துல தான் வாழ்ந்தார், ஆனால் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். And his expectation is live a holy life without sin. அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியமும் பாவம் இல்லாமல் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று. And there is no other better example in this world whom we can learn a live whom we can learn a life of sinless. இந்த உலகத்துல பாவம் இல்லாமல் வாழ்வதற்கு இயேசுவை விடவும் ஒரு சிறந்த மாதிரி இல்ல ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு இல்லை. So that is why we have been studying how Jesus lived. இதைதான் நாம் தொடர்ந்து இயேசு எப்படி வாழ்ந்தார் என்று தியானித்துக் And கொண்டிருக்கிறோம். last few weeks we have studied how we pray, how we should pray like Jesus. கடந்த சில வாரங்களாக இயேசுவை போல நாம் எப்படி ஜெபிக்கணும் என்பதை தியானித்தோம். Jesus prayed, whenever he makes a decision, he prayed. இயேசு எப்பொழுதெல்லாம் முடிவுகளை எடுத்தாரோ அப்பொழுது ஜெபித்தார். And even though he was busy, but still he was praying. அவர் அநேக காரியங்களை நேரம் இல்லாமல் இருந்த போதும் கூட ஜெபித்தார். And before doing the ministry, strengthening others, he strengthened himself by doing prayer. ஊழியம் செய்வதற்கு முன்பாக மற்றவர்களை குணப்படுத்துவதற்கு முன்பாக தான் ஸ்திரப்படுவதற்கு அவர் ஜெபித்தார். And many times you can see that he slip away, sneak out to pray. நான் பல இடங்கள்ல பார்க்க முடியும் இயேசுவானவர் நழுவி சென்று அந்த இடத்தை விட்டு சென்று அவர் ஜெபித்தார். It seems like he is always looking for opportunity to have a good communion with his father because of love. இதை நாம் பார்க்கும்போது இயேசு எப்பொழுதுமே பிதாவின் மேல் இருந்த அன்பின் நிமித்தமாக எப்படியாவது அவருடன் நேரம் செலவிட வேண்டும், ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதற்காக காத்திருந்ததை புரிந்து கொள்ள முடிகிறது. And whenever the world is trying to pull down Jesus, giving the positions and the reputations from the world, that time Jesus just prayed and avoided. இந்த உலகம் இயேசுவுக்கு பதவிகளையும் ஸ்தானத்தையும் புகழையும் கொடுத்து அவரை கீழே இழுக்க முயற்சிக்கும் போது ஜெபத்தின் மூலமாக அதை இயேசு தவிர்த்து விட்டார். And he is asking, he is teaching a lesson. If you don't want to faint, you need to pray. There is no other way. இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான பாடம், நாம் சோர்ந்து போகாமல் இல்லை மயங்கி விடாமல் இருக்க வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும், வேற எந்த வழியுமே இல்லை. And God himself testified about the praying nature of Paul, even though he was blind, but still he was praying. தேவன் தாமே பவுல் எப்படி ஜெபித்தார் என்று அவரே சாட்சி கொடுக்கிறார். அவர் கண் பார்வை இல்லாதிருந்த போதும் கூட அவர் ஜெபித்திருந்தார். And we learn how we need to overcome the temptation by praying. நாம் சோதனைகளை எப்படி மேற்கொள்வது ஜெபத்தின் மூலமாக தான் மேற்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். Every one of us, we have this temptation. You will never avoid this temptation as long as you are in the world. And that temptation is battle between flesh and the spirit. இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்குமே இந்த உலகத்துல நம்மளால் தவிர்க்க முடியாத ஒரு காரியம் எதுனா அது ஒரு சோதனை. அந்த சோதனை எது என்றால் நம்முடைய ஆவிக்கும் நம்முடைய மாம்சத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய சோதனை. The only way to overcome the temptation is just praying. இதை ஜெயிப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி ஜெபம் மாத்திரமே. And Jesus said, watch and pray. இயேசு சொன்னார், விழித்திருந்து ஜெபியுங்கள். Not watching outside, but watch inside and pray. வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்து ஜெபம் பண்ணாதீங்கப்பா, உங்களுக்குள்ள என்ன நடக்குது நீங்க பார்க்க வேண்டும். And how long I should pray? எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்? When I should pray? எப்ப ஜெபிக்கணும்? When should I stop praying? எப்ப என் ஜெபத்தை நிறுத்தணும்? No, never stops. ஜெபத்தை நிறுத்தவே செய்யாதீங்க. Pray without ceasing. எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். Anything you do, anywhere you are, at any point of time, to be with anyone, but pray. நாம் எங்க இருந்தாலும் சரி, எந்த காரியம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, யாரோடு பயணித்தாலும் சரி, நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். And then last week we dealt on important verse. கடந்த வாரம் இன்னொரு முக்கியமான ஒரு வசனத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். And a few statements I said, if you are not praying, it is not because of XY reasons, it's just because of one reason, that you don't have heart to have communication with God.
கடந்த வாரம் ஒரு சில காரியங்களை வாக்கியங்களா உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கிறதுக்கு நிறைய காரணத்தை ஒரு எக்ஸ்கியூஸா சொல்றோம். இது இல்ல அது இல்ல, நானும் அதுக்கு காரணம் மனம் இல்ல இருதயம் இல்லாம இருக்கிறது தான். In simple way, எளிதா சொல்லணும்னா you cannot live a successful life without praying. ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைய ஜெபம் இல்லாம வாழ முடியாதுங்க. If you want to stay strong, pray. நீங்க திடன் கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஜெபிங்க. And the other important topic we started last week. கடந்த வாரம் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். Maybe we'll try to finish that today. அது இன்னைக்கு முடிக்க முயற்சிக்கிறோம். It is we take one scripture, that is 2 Corinthians verse 8, chapter 8 verse 9. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். Here we can look at the poverty and richness. இங்க நாம் பார்க்கும்போது தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் குறித்து பேசுகிறது. This verse has been misunderstood for so many years and taught with a wrong concept for so many years. இந்த வசனத்தை பல ஆண்டுகளாக நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். பல ஆண்டுகளாக அந்த தவறான புரிதலோட நாம் இதை கற்றுக் கொடுக்கவும் செய்கிறோம். Very simple way, when our understanding is richness means car, home and all the other luxury things, the worldly blessings. நம்முடைய புரிதல் இந்த ஐஸ்வரியத்தை குறித்து எப்படி இருக்குன்னா, ஐஸ்வர்யனாலே ஒரு வீடு இருக்கணும் ஐயா, இல்ல ஒரு கார் இருக்கணும், இல்ல உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நினைக்கிறோம். ஏசிட்டவாங்க கார் தருவாரு, பங்களா தருவாரு, வீடு தருவாரு, வேலை தருவாரு, பிள்ளை தருவாரு, கல்யாணம் பண்ணி வைப்பாரு, இப்படியே சொல்லி பழகிட்டோம். We have been used to say all these things. Come to Jesus, you'll get a car, you'll get a home, you'll get all the blessings, he'll take care of your life, your job, your marriage, your child and all these things. Why preachers are preached in this way? Simply because the congregation only like this. ஏன் பிரசங்கிமாரும் இப்படிப்பட்ட காரியத்தை பிரசங்கம் பண்றாங்கன்னா, சபை மக்களும் இதை தான் எதிர்பார்க்கறாங்க. So we need to give the food in a such a way that the consumer likes. நம்ம எப்பவுமே உணவு கொடுக்கும்போது அதனால இறுதி பயன் அடையறவங்க பிடித்த மாதிரி தானே கொடுத்துட்டு இருக்கோம். That is the basic commerce principle all over the world, but this is not like that. This is not the place. You are not a consumer, I am not here a producer. இந்த உலகத்தின் வணிகத்தின் படி இதுதான் அதனுடைய விதிமுறை. ஆனா இங்க நம்ம ஒரு கன்சியூமர் ப்ரொடியூசர் மாதிரி கொடுப்பவர் வாங்குவர் நிலைமையில இல்ல. This is the word of God. We need to preach the truth the way it's supposed to be preached. இது தேவனுடைய வார்த்தைங்க. தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியத்தின்படியே பிரசங்கம் செய்தாக வேண்டும். What does it mean when it comes to richness based on the word of God, or in this context at least? தேவனுடைய வார்த்தையை பொறுத்தவரை இல்லனா இப்படி சொல்லலாம், இந்த வசனத்தின் பின்புலத்தின்படி ஐஸ்வரியம் என்பது எதை குறிக்கிறது? Let's simply you can put it in such a way that rich Jesus became poor so that I became rich. இதை இப்படி சொல்லலாம், இயேசு தரித்திரனானார் எதற்காக என்றால் நான் ஐஸ்வரியவானாகுவதற்கு. Okay, when it comes to me, what does it mean rich? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஐஸ்வரியம்னா என்ன? I need to have a good job. ஒரு நல்ல வேலை இருக்கணும். I need to have a lot of bank balance. வங்கியில நிறைய பணம் இருக்கணும். I need to have a villa. பெரிய வீடு இருக்கணும். And I have a car. ஒரு கார் இருக்கணும். And I have all the other worldly luxury things. உலகத்தின் ஐஸ்வரியம் என்று அழைக்கப்படுற சொகுசு காரியம் எல்லாம் இருக்கணும். And Jesus lost his richness and he made me as rich. இயேசு அவர் தன்னுடைய ஐஸ்வரியத்தை இழந்து என்னை ஐஸ்வரியவானாக மாற்றினார். Let's simple find and replace concept. இருக்குறதுல மாற்றி போட்டு அப்படி நம்ம பார்க்க போறோம். find and replace பண்ண போறோம். In this verse, இந்த வசனத்துல I should be rich. நான் ஐஸ்வரியவானாக வேண்டும். What is the rich? What is the richness? என்ன ஐஸ்வரியத்தை பத்தி பேசுறோம்? Let me put in this way. இப்படி சொல்லுவோமே. I became rich in that way. His poverty might become rich. By his poverty, I became rich. Within bracket, because of his poverty, I got the car, I got the villa, I got the home, I got the job, I got all the money that I need. அவர் தரித்திரரானார் என்னை ஐஸ்வரியவானாக்குவதற்கு என்று நாம் புரிந்து கொள்கிறோம். என்ன ஐஸ்வர்யம் அப்படி நம்ம சொன்னோம்னா, எனக்கு ஒரு வீடு இருக்கணும், எனக்கு ஒரு கார் இருக்கணும், எனக்கு ஒரு பெரிய பங்களா இருக்கணும், எனக்கு உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கணும், வேலை இருக்கணும். And he lost all these things. இதெல்லாம் இயேசு இழந்தாருங்க. So that I receive all these things. ஆகவே நான் அதெல்லாம் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றோம். In that way, then we need to read the scripture in this way. அப்படினா இந்த வசனத்தை நாம இப்படி தான் வாசிக்கணும். Jesus lost his home. இயேசு தான் வீட்டை இழந்தாரு. I got my home. எனக்கு வீடு கிடைச்சது. Jesus lost his dress. இயேசு தன்னுடைய உடைமைகளை இழந்தாரு. I lost my dress. எனக்கு உடைமை கிடைச்சது. Jesus lost his job. இயேசு வேலை இழந்தாரு. So I got the job. எனக்கு வேலை கிடைச்சிச்சு. Jesus lost his meals. இயேசு சாப்பாடு இழந்தாரு. I got my meals. எனக்கு சாப்பாடு கிடைச்சது. Jesus
Jesus came to streets, ஏசப்பா தெருவுக்கு வந்தாரு, became a beggar and the pauper. ஒண்ணும் இல்லாம பிச்சைக்காரனா மாறினாரு. Oh, I became a millionaire and billionaire. நான் பணக்காரரும் கோடீஸ்வரனா மாறினேன். பப்பிஷமா இல்ல? எவ்வளவு தவறான புரிதல். This is what we have been teaching this. இப்படிதான் இந்த வசனத்தை கற்றுக் கொடுத்து What கொண்டிருக்கிறோம். does it really talk about? ஆனா உண்மையாவே இந்த வசனம் எதை உணர்த்துகிறது? Basically, this is talking about the giving. இந்த வசனம் கொடுப்பதை பற்றி பேசுகிறது. Paul is collecting money for the poor saints because of the famine. அன்று கொடிய பஞ்சம் காணப்பட்டதனால அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஜனங்களுக்கு உதவுவதற்காக பணத்தை சேகரிக்கிறார். Last week I mentioned all the scriptures related to its context. கடந்த வாரம் இந்த வசனத்திற்கு ஒத்து வருகிற எல்லா வசனங்களையும் உங்களுக்கு விவரித்து காண்பித்தேன். If you read 1 Corinthians 16 1 to 3 and Romans 15 to 28. 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், ரோமர் 15 அதிகாரம் 25 முதல் 28 வசனங்கள். And this particular chapter 2 Corinthians 8 completely and the 9th chapter up to 15th verse. அது மாத்திரமல்லாமல் 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் முழுமையும் 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் முதல் 15 வசனங்களும் இது விளக்குகிறது. If you simply read all these scriptures, then you will clearly understand it is not talking about worldly riches. இந்த எல்லா வசனத்தையும் நாம உட்கார்ந்து தெளிவா படிச்சோனாலே நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். இது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறிக்கல. The concept itself different. இங்க கூறப்பட வரக்கூடிய நோக்கமே வித்தியாசமானது. Or let me put it this way. இல்ல இப்படி சொல்றேனே, It is not talking about receiving, but it is all talking about giving. இது வாங்குவதை பத்தி பேசலங்க, கொடுக்கறத பத்தி பேசுது. நமக்கு வசதியா இருக்கணுங்கிறதுக்காக வாங்குறது மாதிரி மாத்திட்டோம் அந்த வசனத்தை. Because it is convenient for us to receive, we have changed our understanding that we will receive and not give as per convenience of ours. But this is all talking all about how you need to give. ஆனா இந்த வசனம் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து விளக்குகிறது. Okay, what is the context here? இதோட பின்புலம் என்ன? Because of the famine, கொடிய பஞ்சம் இருந்தனால, as prophet Agabus has prophesied, எப்படி தீர்க்கதரிசி அகப் இதை குறித்து முன் அறிவித்தாரோ, the entire Roman Empire, got famine. அந்த முழு ரோம சாம்ராஜ்யத்திலும் கொடிய பஞ்சம் உண்டானது. In order to meet the needs of the saints during the time of drought, Paul is trying to help them. அந்த கொடிய பஞ்ச காலகட்டத்தில் பரிசுத்தவான்களின் தேவைகளை சந்திப்பதற்காக பவுல் ஒரு சில உதவிகளை செய்ய முயற்சி எடுக்கிறார். So Paul is looking at the Corinth church. அதனால பவுல் அந்த கொரிந்து திருச்சபையை நோக்கி பார்க்கிறார். Could you please help them? நீங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமா? How can you help them? அவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? Let me give you some example. ஒரு சில உதாரணம் சொல்றேன். Oh, the best example is to look at the church of Macedonia. மக்கதோனியா சபையை பாருங்கப்பா. Oh, they are in affliction. அவங்க கொடிய உபத்திரவத்தில் இருக்கிறாங்க. Not just in affliction. உபத்திரவம் மாத்திரமல்ல, In fact, they are in a severe test of affliction. அது மிகுந்த உபத்திரவம். And look at their poverty. அவங்க எவ்வளவு தரித்திரத்துல இருந்தாங்கன்னு The பாருங்க. entire Roman Empire is in the drought. அந்த முழு ரோம சாம்ராஜ்யமே அஞ்சு பஞ்சத்துல இருக்குது. So as like Jerusalem, they are also. எப்படி எருசலேம் இடத்துல பஞ்சமோ அதே போல இங்கேயும் பஞ்சம். But even though they are in extreme poverty, they are ready to help for the saints. அவ்வளவு கொடிய பஞ்சம் தரித்திரத்துல அவர் இருந்த போதும் கூட அவங்க பரிசுத்தவான்களுக்கு உதவுவதற்கு கொடுப்பதற்கு தயாரா இருந்தாங்க. And look at their joy. அவங்களுடைய சந்தோஷத்தை பாருங்க. Look at the generosity of their heart. அவங்களுடைய உதாரத்துவத்தை, அவங்களுடைய இருதயத்தின் உதாரத்துவத்தை குணத்தை பாருங்க. The church of Corinth, you are the commerce area, you are in the city of commerce, and you are in the harbor. So a lot of money. Yes, of course you are also in the drought, but compared to other people, you are in a good place. ஐயா, கொரிந்து திருச்சபையே, நீங்க இருக்கிற இடம் ஒரு வணிகம் நிறைந்த ஒரு நகரத்துல காணப்படுறீங்க. துறைமுக பட்டணம் நீங்க. மற்ற எல்லா இடங்களிலும் பஞ்சம் இருக்கு, இங்கேயும் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா மற்ற எல்லா இடங்களை பார்க்கலும் நீங்க கொஞ்சம் நல்ல இடத்துல தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. If Macedonia church is trying to help this much, even though in the midst of afflictions and the poverty, how much more you need to have, what kind of heart you should have in order to give others. இந்த மக்கதோனியா திருச்சபை இவ்வளவு மிகுந்த உபத்திரவம், அந்த கொடிய தரித்திர பஞ்சத்துல கூட இவ்வளவு அதிகமாக மற்றவர்களுக்கு உதாரத்துவமாய் கொடுக்க அவங்க ஒரு முடிவுல இருந்தாங்கன்னா, கொரிந்து திருச்சபையே, நீங்க இன்னும் எவ்வளவு அதிகமாக உதாரத்துவ குணம் உங்களுக்குள்ள இருக்கணும், கொடுக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார். Still you are not convinced. ஐயா, இன்னும் உங்களுக்கு புரிதல் இல்லையா? Let me give another example. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேனே. The best example ever the universe had seen when it comes to giving, that is Jesus Christ. இந்த உலகம் பார்த்ததிலேயே
கொடுக்கிற காரியத்துல ஒரு மிக சிறந்த உதாரணம் யார் என்று சொல்ல முடியும்னா அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Oh, he was so rich, அவர் மிகுந்த ஐஸ்வர்யவான், but he became poor ஆனால் தரித்திரரானார். to make you rich. உங்களை ஐஸ்வர்யவான்களாக Look at மாற்றுவதற்கு the heart of giving. இயேசு கிறிஸ்துவின் கொடுக்கிற கலையை பாருங்கயா. Oh, every transaction there must be two parties. ஒவ்வொரு பரிமாற்றத்திலும் இரண்டு விதமான நபர்கள் காணப்படுவாங்க. Must be a giver, must be a receiver. கொடுக்கிற ஒரு நபர், பெறுகிற ஒரு நபர். And look at the giver here. இங்க கொடுக்கிறவரை பாருங்க. And look at who he was and who he became. அவர் எப்படி இருந்தார், ஆனா நமக்காக எப்படி மாறினார்னு பாருங்க. And for this guy, this poor people, இந்த ஏழை தரித்திரர்களுக்காக, oh, why should I give to the saints whom I don't know them? எனக்கு தெரியாத, எனக்கு நேர்முகமாக அறிமுகம் இல்லாத இந்த பரிசுத்தவான்களுக்காக நான் ஏன் கொடுக்க வேண்டும்? அவன் எனக்கு மாமனா மச்சானா, நான் எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும்? Is he my relative? Is he my sibling to give? Then no, that is what he is addressing here. இதை குறித்து தான் நீங்க விளக்குகிறார். Who are you to Christ? நீங்க கிறிஸ்துவுக்கு யாரையா? You and God has a hostility. கிறிஸ்துவுக்கு நமக்கு இடையே பகை இருந்தது. You are the enemies of God. தேவனுக்கு விரோதிகளாக நாம் இருந்தோம். He is God of holiness. You are just mere sinners, that's it. அவர் பரிசுத்தம் நிறைந்த ஒரு தேவன், நாம் பாவத்தில் விழுந்து கிடக்கிற மானிட இனம். But this holy God ready to give anything and everything to this poor enemy sinner. ஆனா இந்த பரிசுத்த தேவன் தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு இந்த பாவமான மனிதனுக்கு கொடுக்க முன் வந்தார். அவரே உனக்கே இவ்வளவு கொடுத்தார்னா நீ எவ்வளவு அடுத்தவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை தான் பாலுங்க எழுதுறாரு. If such a God has given such a great thing for a wretched man like you, how much more you have to give for the people in need. That is the intention of Paul when he was writing this. Hallelujah. Hallelujah. Are you all with me? Are you all with me? Yes. Don't ever treat this verse as a worldly blessings. Sorry, not a promise verse with respect to worldly blessings. இந்த வசனத்தை எடுத்துட்டு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு இந்த வசனத்தை ஒரு வாக்குத்தத்த வசனம் சொல்லிட்டு ரொம்ப அந்த வசனத்தை சீப்பா எடுத்து ட்ரீட் பண்ணாதீங்க. Exactly. Don't treat it cheaply. அது ரொம்ப சீப்பா மாத்திராதீங்க. So let's continue this verse. இந்த வசனத்தை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். Basically we are going to study about the nature of giving. கொடுக்கிற அந்த குணத்தை குறித்து நாம பார்க்க போறோம். First, what Jesus has given to us. இயேசு நமக்கு என்ன கொடுத்தார்? I have told you 5 things. 5 காரியங்களை சொன்னேன். What are all the 5 things? ஞாபகம் இருக்குதா? Well, அது போன வாரம். The first thing is he has given his position. As a person. அவர் ஒரு நபராக நமக்கு என்ன கொடுத்தார்? Eternal God, நித்திய தேவன் became like a mortal man. ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள வாழ்ற ஒரு மனிதனாக தன்னை சுருக்கி கொண்டார். The personhood has been sacrificed, given for this people. அந்த நபராக அவர் தேவன் என்கிற நபரை அவர் தன்னுடைய மனிதனுக்காக தியாகமாக கொடுத்தார். Then all his possessions, அவர் தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும், he is a God of the universe. அவர் உலகம் அனைத்திற்கும் தேவன். Everything has been created for him, by him, through him, in him. எல்லாம் அவராலும் அவருக்காகவும் அவருக்கு உள்ளாகவுமாகவே உருவாக்கப்பட்டது. But still he became like he came to this world as a small infant for your sake. ஆனா இந்த உலகத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு சிறு குழந்தையாக அவர் வந்தார். Came in, just born in the manger. ஒரு மாட்டு தொழுவத்தின் முன்னணியில் பிறந்தார். And look at his position. அவருடைய ஸ்தானத்தை பாருங்க. He is Lord of lords and King of kings, but he became just a baby. அவர் கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, ஆனா இந்த உலகத்துல ஒரு சின்ன குழந்தையாக தன்னை சுருக்கி கொண்டார். And look at his power. அவருடைய வல்லமையை பாருங்க. Oh, the people, all these people, those who are mocking him are the created being by this creator, but this creator is being beaten up by these creations. எந்த ஜனங்கள் எல்லாம் அவரை இகழ்ந்தார்களோ, எந்த ஜனங்கள் எல்லாம் அவரை அடித்தார்களோ, அவர்களெல்லாம் இந்த தேவனாலேயே படைக்கப்பட்டவர்கள். படைத்த தேவன் தான் படைத்த மனிதர்களிடத்தில் அடி வாங்குவதற்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். These are all the giving. இதெல்லாம் தாங்க கொடுக்கிறது. Let me reiterate a few things and just move on. ஒரு சில காரியங்களை மாத்திரம் அழுத்தமா சொல்லிட்டு தொடர்ந்து தியானிக்க போறோம். Look at his incarnation. அவருடைய இந்த பிறப்பை பாருங்களேன். God, தேவன் became
அவர் became man. மனிதனானார். As I mentioned many times, நான் பல நேரம் சொல்லியிருக்கிறபடி this is a kind of a being shift. இது ஒரு இன வேறுபாடு. Maybe many people they wanted to be called as so called gods. இந்த உலகத்துல அநேக பேருக்கு தங்களை தேவன் இல்ல தேவர்கள்னு சொல்லிக்க முயற்சிக்கிறாங்க. There are so many dead men became gods, so called gods. உலகத்துல பார்க்கணும்னா மரித்த பின்ன பலரை நம்ம ஒரு தேவர்களா மாத்திடுறோம். Even in our Indian culture, when some elders are being dead, then immediately we took their photographs and we started worshiping them every special occasions of our life. நம்ம இந்திய கலாச்சார பின்னணியில பார்க்கும்போது கூட நம்முடைய குடும்பத்துல வயது முதிர்ந்த சிலர் முதியவர்கள் மரிக்கும்போது அவருடைய படத்தை எடுத்து நம்ம வீட்டுல மாட்டி சில முக்கியமான தருணங்கள் பண்டிகை நாட்கள்ல அவர்களை கும்பிடுறது ஒரு வழக்கமா வச்சிருக்கிறோம். And we call so many people as God. பல பேரை நம்ம ஊர்ல அவங்கெல்லாம் கடவுள் மாதிரி பார்க்கிறோம். Like some cricketer being called as a god of cricket. ஒரு கிரிக்கெட்டர் எடுத்தா சொல்லுவோம் இப்ப இவர் தான் கிரிக்கெட்டுக்குனா இவர் தான் கடவுள். And recently I heard for one actor they called his name as Lord God. இப்ப ரீசெண்டா நான் கேள்விப்பட்டேன் ஒரு நடிகரை கூட அழைக்கும் போது அவர் ஆண்டவர்னு அழைக்கிறாங்க. Nobody has refused. யாருமே அதை இல்லன்னு சொல்லலையே. Nobody is ready to rebuke it. அதை தப்புன்னு சொல்றதுக்கு தயாரா இல்ல. Okay, fine. இருந்துட்டு போட்டியா. And many times in our culture we used we are using a term called deivame. In our culture we generally call Lord. Somebody called you are a deivame of this. When they do something we say you are the Lord of this. பரவாயில்ல கரெக்ட்டா கேட்டீங்க. He is also ready to accept that. அட செத்து போவே இன்னும் கொஞ்ச நாள்ல. Anyway you will die in some time. உன்னை தெய்வம் கூப்பிடுறாங்க வெக்கமா இல்ல? And they call you as in God. Aren't you ashamed? தெய்வம் அப்படினா live forever. If it is a God, the God has to be eternal. But when people are calling தெய்வமே, ஆனா ஜனங்கள் தெய்வமேன்னு சொல்லும்போது and we are not ready to refuse, we are not ready to rebuke. அது வேணான்னு சொல்றதுக்கோ இல்ல தப்புன்னு சொல்றதுக்கு கூட நம்ம தயாரா இல்ல. But we thought it is a recognition. நம்ம அதை ஏதோ நமக்கு ஒரு பெருமை நினைச்சுக்கிறோம். And we are rejoicing it. அதுல சந்தோஷம் கலிகுறோம். Pathetic shame. கேவலம். But look at here. ஆனா இங்க பாருங்க. He is God. அவர் தேவன். Yes, he is. அவர் தேவன். The only God. ஒரே ஒரு தேவன். Only one God. நித்திய ஒரே ஒரு தேவன். None else. வேற யாரும் இல்லை. Nothing else. வேற எதுவும் இல்லை. But he is ready to become a man for your sake. ஆனா அந்த தேவன் உங்களுக்காக மனிதனாக ரெடியானார். In fact, I know we don't have words or vocabulary to explain all these things. இத காரியங்களை விவரிக்கிறதுக்கு நமக்கு வார்த்தைகளே நம்முடைய மொழியில இல்ல. Let me put it this way. இதனை எப்படி சொல்றேனே? He unrobed his godly things and just came as a man, but still he is God. அவர் தம்முடைய தெய்வத்துவத்தை எல்லாவற்றையும் களைந்து விட்டு இந்த உலகத்தில் மனிதனானார். ஆனாலும் அவர் தேவன் தாங்க. This is the one attribute of Christianity everybody is struggling to believe. இந்த ஒரு காரியத்தை நம்புறதற்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறோம். Not only the Christian community but the entire world is struggling to believe this one attribute. கிறிஸ்தவ சமுதாயம்ல இந்த உலகம் முழுமையுமே இந்த ஒரு குணாதிசயத்தை காரியத்தை புரிஞ்சிக்கவும் ஏத்துக்கவும் கஷ்டப்படுறாங்க. Many people accepted Jesus as a good man. புத்தர், காந்தி, இயேசு. அநேகர் இயேசுவை ஒரு நல்ல மனிதனாக அக்செப்ட் பண்றாங்க. புத்தர், காந்தி, இயேசு மாதிரி அவர் ஒரு நல்ல மனுஷர்னு. புத்தர், காந்தி are men. புத்தாவும் காந்தியும் ஒரு மனிதர்கள். They born. பிறந்தாங்க. And they are dead. மறுபடியும் மரித்தாங்க. Buried. அடக்கம் செய்யப்பட்டாங்க. That's it. முடிந்தது. But it comes to Jesus. ஆனா இயேசுவை பொறுத்தவரை he was அவர் ஒரு நல்ல மனுஷன் மாத்திரம் இல்ல. Not only good man. ஒரு நல்ல மனுஷன் சொல்லி God in flesh. அவர் தேவன் மனிதனானார். It is very very hard to comprehend this truth. இந்த சத்தியத்தை ஒருங்கிணைத்து சொல்வதே மிக கடினம். You tell me whether he is a God or man. ஐயா சொல்லுங்க ஐயா அவர் தேவனா இல்ல மனிதனா? I would say when he was in this world he is a man but also God. இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் மனிதனா இருந்தார் ஆனால் அவர் தேவன் தான் ஐயா. Now he is in the heaven God but also a man. இப்ப பரத்துல இருக்கிறார், பரலோகத்துல அவர் தேவனா இருக்கிறார் ஆனாலும் ஒரு மனிதனா இருக்கிறார். He came as man மனிதனா வந்தார் but still raised people from dead. ஆனா மரித்தோரை எழுப்பவும் செய்தார். Still controlled the nature. அனைத்து உலகத்தின் காரியங்கள் மேல அதிகாரம் உடையவராய் இருந்தார். Oh God then. அப்ப அவர் தேவன் தானே. Now he is God in the heaven. இப்ப பரத்துல தேவனா இருக்கிறார். But this God can understand my feelings. ஆனா இந்த தேவனுக்கு என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். This God can understand my emotions. இந்த தேவனால என்னோட உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியும். And he is talking for me. அவர் எனக்காக பரிந்து பேசுகிறார். And he became a mediator as a man Jesus. எனக்கும் தேவனுக்கு இடையிலே மத்தியஸ்தராக ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். Very hard to comprehend.
இந்த சத்தியத்தை ஒருங்கிணைத்து புரிவது கடினம். Very hard to harmonize these truths. இந்த சத்தியங்களை ஒருங்கிணைத்து பேசுவது கடினம். That is what the speciality or the uniqueness of Christianity. அதுதான் ஏன் இந்த கிறிஸ்தவத்தோட ஒரு சிறந்த ஒரு காரியமே. God became man to save man. That is gospel. தேவன் நம்மளை மீட்பதற்காக, இந்த மனிதர்களை மீட்பதற்காக மனிதனானாரே, அதுதான் ஐயா சுவிசேஷம். That is the speciality when it comes to incarnation. இந்த மனு உருவானார் என்ற காரியத்தை குறித்து சொல்லும்போது இதுதான் அதோட சிறப்பம்சம். I have mentioned even in ART Sunday service, like, the greatest ever miracle that Father God has done is this God who has created everything, and everything is created in him, through him, by him. That God is being bundled and shrinked into a 3.5 kgs of flesh called baby Jesus. சில மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய சபையில ஒரு முறை ஆராதனையில் கூட நான் இப்படி சொல்லியிருந்தேன். தேவன் செய்த ஒரு மிகப்பெரிய அதிசயம் எது என்று சொல்லணும்னா, இந்த தேவன் உலகத்தை எல்லாவற்றையும் படைத்த தேவனை ஒரு 3.5 எடையுள்ள ஒரு குழந்தையாக இந்த உலகத்துல பிறக்க செய்து குழந்தையான அவரை இயேசு பாலன் என்று அறிவிக்க செய்தாரே, அதுதான் ஏன் சிறந்த அற்புதம். He became poor. அவர் தரித்திரரானார். Massive eternal God நித்தியமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான தேவன் became poor. அவர் தரித்திரரானார். Became a baby. ஒரு குழந்தையா மாறினார். God தூக்கிட்டு போனேன் சார் வாக்கிங் சொல்ல முடியுமா யாராவது? Can you say that I took the Lord and went for walking? Enoch walked with God. ஈனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். Mary carried God and walked. ஆனா மரியாளோ தேவனை சுமந்து கொண்டு நடந்தாங்க. புரியல. I can't understand. How can you harmonize these truths? இந்த சத்தியங்களை எப்படியா ஒருமித்து புரிந்து கொள்வது? No, like Enoch walked with God, Noah spoke with God, but maybe Mary is just playing with God. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு பேசினான், ஆனால் மரியாளோ தேவனோட விளையாடி கொண்டிருந்தாங்க. நாங்க குளத்துல கழுதி போட்டு விளையாடிட்டு இருந்தோம் நானும் காடும். I was taking a stone and I was throwing into the pond and I was speaking. How can you harmonize this? இந்த சத்தியங்களை எப்படி ஒருங்கிணைப்பது? And Mary is saying, Jesus, don't do it. மரியாள் சொல்லிருப்பாங்கல்ல, இயேசு அதை செய்யாதீங்க. அப்படி செய்யற மாதிரி வாய்ப்பே இருந்திருக்காது நினைக்கிறேன், கற்பனை. I don't think such a situation would have ever happened because of his obedience. Just an understanding. The baby Jesus turned. குழந்தை இயேசு திரும்பி யாரு? Who? யாருக்கு கமாண்ட்மென்ட்? Who is giving command to whom? கமாண்ட்மென்ட்க்கே கமாண்ட்மென்ட். நடத்து பிரமாணத்துக்கே பிரமாணமா? யார்கிட்ட? To whom? But that is how it was. ஆனா அப்படிதான் நடந்துச்சு. No, you cannot even understand. இதை புரிந்து கொள்ளவே முடியாது. Baby Jesus, come take bath. குழந்தை இயேசு வாங்க உங்களை குளிக்க வைக்கணும். Oh, it's a pond, don't get into that, it is deep. அது குளம் ரொம்ப ஆழமானது, போயிடாதீங்க. கடலையே கட்டாந்தரையா மாத்துன என்ன பார்த்து குளத்துக்குள்ள இறங்காது. சரி சொல்லுங்க மேரி, நீங்க சொல்லுங்க. I am the Lord who walks on the waters in the deep oceans and you are saying not to get into this pond, Mary? It's okay, Mary, carry on. That is the meaning of become poor. தரித்திரரானார் என்று சொல்லும்போது இதுதான் அதுக்கு அர்த்தம். Peter came to Jesus. பேதுரு இயேசுவிடம் வரும்போது, excuse me Jesus, இயேசு அவர்களே, இந்த கிராஸ் பிசினஸ் எல்லாம் வேணாம், புரியுதா? இந்த சிலுவை எல்லாம் நமக்கு செட் ஆகாது, ஒழுங்கா இருந்துக்கிட்டோம். Be careful. Because Bible said, Peter rebuked Jesus. ஏனால் வேதம் சொல்லும்போது பேதுரு இயேசுவை கடிந்து கொண்டான் என்று சொல்கிறது. Jesus rebuked many people, but the only one person ever in the universe rebuked Jesus is Peter. இயேசு அநேக நேரங்கள்ல பல காரியங்களை நாம் கடிந்து கொண்டு பேசினார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா இந்த உலகத்திலேயே இயேசுவையே கடிந்து கொண்டு ஒருத்தர் பேசியிருப்பாருன்னா அது நம்ம பீட்டர் மட்டும்தான். ஜீசஸ் அல்ற சில்றலாம் நம்மளை பத்தி என்னெல்லாம் பேசுவார். Maybe Jesus would have thought, all these silly boys talking all these things. Exactly. அதுதான் நடந்தது. And look at, they came and took Jesus in one particular room, and cohort approximately 600 plus soldiers just came into this place and mocking Jesus. இயேசுவை ஒரு அறைக்குள் அழைத்து சென்று 600க்கும் அதிகமான ரோம போர்ச்சவர்கள் அந்த இடத்துல இருந்து இயேசுவை ஏளனம் செய்து கேவலப்படுத்தினாங்க என்று வாசிக்கிறோம். They spat on his face. அவருடைய முகத்துல காரி துப்புனாங்க. They just knocked him. அவரை அடித்தாங்க. They punched him. அவரை குத்துனாங்க. And given the reed and saying, oh, the king of Jews. அவரை கையில அந்த இதை கொடுத்து நீங்க யூதர்கள் ராஜான்னு சொன்னாங்க. Why? ஏன்? When all these people have done all these things, why this God has not revealed himself as a God? இந்த எல்லா காரியங்களும் நடந்தபோது இந்த தேவன் தன்னை தேவன் என்று அங்கே வெளிப்படுத்த காண்பிக்கவில்லை. Because he has to become poor so that you and me become rich in righteousness. Amen. இது எல்லாவற்றையும் அவர் ஏன் அண்டர்கோ பண்ணார், ஏன் நடந்தார் இந்த பாதைகள் வழியாக என்றால் அவர் தன்னை தரித்திரராக்கி கொண்டார். நீங்களும் நானும்
அவர் மூலமாக ஐஸ்வர்யவான்களாக நீதியெல்லாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்காக. That is incarnation. அதுதான் ஏன் மனு உருவானார். And look at, he came into the mortal body, the body. இந்த உலகத்துல ஒரு சரீரத்துல அவர் இருந்தார். Basically God is spirit. ஆனா தேவன் ஆவியா இருக்கிறார். And he said, prepare me a body. அவர் சொல்லும்போது எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி. That is another way of became poor. அது மறுபடியும் எப்படி அவர் தரித்திரரானார் என்று நமக்கு விளக்குகிறது. What do you mean by that? என்னையா நமக்கு சொல்லுகிறார்? Jesus said to the disciples, இயேசு சீஷர்கள் சொல்லும்போது, if I go, that is good for you. நான் செஞ்சால் அது உங்களுக்கு நலம் சொல்றார். அது எப்படி ஆண்டவரே? How is it Lord? போட்டுருவாங்க நம்மள. They will kill us. Because they are all chasing. ஏனா அவங்க எல்லாம் எங்களை தொடர்ந்து வராங்க. Many times we thought you are here and we spoke much. பல நேரங்கள்ல நீங்க எங்க கூட இருக்கீங்கற தைரியத்துல தான் நாங்க பல காரியங்களை தைரியமா பேசிறோம். And now you said you are leaving. ஆனா இப்போ நீங்க கிளம்பறேன்றீங்களே. How can I live? How can we survive in this world then? எப்படியா நீங்க இல்லாம இந்த உலகத்துல வாழ்ந்து நீங்க இல்லாம நாங்க இந்த உலகத்துல காரியங்களை செய்வது? But Jesus said, ஆனா இயேசு சொல்லும்போது, if I go, நான் செஞ்சால் then it is good for you. அது உங்களுக்கு நல்லது. புரியவே இல்லையா ஆண்டவரே? தேவன் எனக்கு I can't understand. As long as you are here with me, it is good for me. நீங்க இந்த உலகத்துல எங்களோடு இருப்பதுதானே எங்களுக்கு நல்லது. But Jesus said, if I go, it is good for you. ஆனா தேவன் சொல்லும்போது நான் செஞ்சால் உங்களுக்கு நலம் சொல்றாரு. Means what? என்ன சொல்ல வருகிறார்? See, if I am here with you, நான் இந்த இடத்துல இருந்தேனா, in a body, இந்த உலகத்துல சரீரத்துல இருந்தேனா, so for example, we are all in this place. ஒரு உதாரணம் சொல்லணும், நாம எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறோம். And I came to know that the son of widow of Nain is dead. ஆனா எனக்கு ஒரு செய்தி வருகிறது, நாயினூர் விதவையின் மகன் மரித்து போய் விட்டான் என்று. Approximately 30 kilometers now. இப்போ ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவுல அந்த ஊர் இருக்குது. So what should we do? அப்ப என்ன செய்யணும்? I need to walk. நடக்கணும். I need to walk from here to there. இங்க இருந்து அந்த இடத்திற்கு நடந்து செல்லணும். So look at the limitations. அப்ப இங்க இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை பாருங்க. And just imagine you are in the middle of the sea. யோசிச்சு பாருங்க, நீங்க கடலின் மத்தியில் இருக்கிறீங்க. I am in the shore of the sea. நான் கடற்கரை ஓரத்துல இருக்கிறேன். And you are in trouble. இப்போ உங்களுக்கு கடல்ல ஒரு பிரச்சனை. Emergency method. எமர்ஜென்சியா ஒரு காரியம். அவசர சட்டம். Emergency situation. சட்டுப்புட்டுன்னு இறங்கி ஓடி நடந்து வந்துட்டேன். I just started walking and I came over here. So as long as you are, I know I'm with you, but I know I can do all these things, but look at the additional effort. நான் உங்களோடு இருக்கும்போது இந்த காரியெல்லாம் நடக்கிறதுங்கிறது உண்மைதான். ஆனா அதற்கு கூடுதலா எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகளை பாருங்க. But later point after in the book of Acts. ஆனா பின்னாட்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திற்கு வரும்போது Philip was doing the ministry in Samaria. பிலிப்பு சமாரியா பட்டணத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். Suddenly somewhere a need in some other place. இப்போ வேற ஒரு இடத்துல ஒரு தேவாகுது. In the desert. அங்க வனாந்திரத்துல. Zoing, that's it. இங்க இருந்து அப்படியே அங்க சென்று விட்டார். எங்கடா? Where he was. Astos. அவர் அஸ்தோஸ் பட்டணத்துக்கு சென்று விட்டார். அப்படியே வனாந்திரத்தை சென்றார். Earlier Jesus was there, but even Jesus himself walked. முன்னாடி இயேசு இருந்தார், ஆனால் அவர் நடந்து தான் செல்ல வேண்டியதா இருந்தது. But now, ஆனா இப்போ Jesus is not here. இயேசு இங்க இல்ல. But look at the miraculous things that happened. ஆனா நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்களை பாருங்க. Means what? என்ன சொல்ல வருகிறது? Jesus is not the God of Bethlehem, not only the God of Bethlehem, he is the God of Nain, he is the God of Jerusalem, he is the God of India, he is the God of universe, he is omnipresent God. இயேசுவானவர் பெத்லெகேமுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் எருசலேமுக்கும் தேவன், நாயின் பட்டணத்திற்கும் தேவன், கலிலேயாவுக்கும் தேவன், இந்தியாவிற்கும் தேவன், இந்த உலகம் அனைத்திற்குமே அவர் தேவன். அவர் சர்வர், எல்லா இடத்திலும் இருக்கிறவராக இருக்கிறார். Such an omnipresent God became so poor, even to go to the next village he has to walk for 30 kilometers. சர்வ வியாபியாக இருக்கிற அந்த தேவன் இப்பொழுது அடுத்த ஊருக்கு செல்றதுக்கே அவர் நடந்து செல்ல வேண்டிய ஒரு காலத்துக்கு தன்னை சுருக்கி கொண்டாருங்க. His best friend Lazarus was dead. தன்னுடைய நெருங்கிய நண்பனாக லாசரு மரித்து விட்டார். The news came. செய்தி வந்தது. And immediately இங்க டேக் ஆஃப் ஆகி அங்க லேண்ட் ஆயிருக்கலாம். Jesus could have taken off from here and he would have got landed there. Oh, but he became poor. ஆனா அவர் தரித்திரரானார். He has to walk. அவர் நடக்கணும். He needs a donkey. அவர் நடப்பதற்கு அவருக்கு ஒரு கழுதை தேவைப்படுகிறது. And he, it became time taking efforts. அது நேரம் அதிகமாக காணப்படுற ஒரு செயலாக இருக்குது. Maybe angels would have watched from there. ஒருவேளை உதாரணத்துக்கு பரலோகத்திலிருந்து தூதரெல்லாம் பார்த்திருப்பாங்க. God, தேவனே, what's happening for you? என்னையா உமக்கு நடக்குது? Just from here to Nain. இங்க இருந்து நாயின் பட்டணத்திற்கு This much time. இவ்வளவு நேரமா? What happened? என்ன நடந்தது? He would have said, I became poor for these people. இயேசு சொல்லிருப்பார், இந்த ஜனங்களுக்காக நான் தரித்திரரானேன். எவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை எவ்வளவு பெரிய சீப்பா ட்ரீட் பண்றோம் பாத்தீங்களா? How a great a doctrine is there, but how do we taken it so light and cheapen it? இது எப்படின்னா
உங்கள் அம்மா அப்பாவும் நீங்கள் பிறக்கும் பொழுது பயங்கர காம்ப்ளிகேஷன் ஆகி அந்த தாய் தன்னோட உயிரையே பணைய வச்சு உங்களை பெற்றெடுத்திருக்கும் போது நீங்கள் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அன்றைக்கி தயிர் சாதம் பண்ணி கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எங்கள் அம்மா தயிர் சாதம் பண்ணாங்கன்னு சொன்னால் எவ்வளோ சீப்பாக இருக்குமோ. எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன்? It's like when the mother is having a labor pain and having a lot of complications, and it is a situation like do or die, whether she'll be alive when the baby is out, in such a hard time, when the mother even had to put her life on the stakes and give birth to me. But later point of time, I am saying that I love my mother because she gives me a curd rice, but forget all the things that she has done. That is how we treat God. Oh, you are loving me just because of the curd rice? இந்த தயிர் சாதத்திற்கு நீ மேல நேசமா இருக்கிறியா? Oh, you are loving me because I'm paying the fees? நான் உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுனால நேசமா இருக்கிறியா? Oh, you are loving me, I'm providing all the food? உனக்கு சாப்பாடு கொடுக்கறனால நேசமா இருக்கிறியா? The heart of the parents would be broken. ஆனா அந்த பெற்றோரோட இருதயம் உடைஞ்சிருக்குங்க. You need to love them because they are your parents. அவங்க உங்களுடைய பெற்றோரா இருக்கிறதுனால அவங்க மேல நாம நேசமா இருக்கணும். This is what this verse is trying to explain us. இததான் இந்த வசனம் நமக்கு விளக்க முயற்சிக்கிறது. Jesus became poor. இயேசு தரித்திரரானார். Incarnated. மனு உருவானார். Became a fleshly body. அவர் சரீரத்திற்குள்ள தன்னை சுருக்கி கொண்டார். And look at, no, he is a king. பாருங்க, அவர் ஒரு ராஜா. And myriads of angels they are praising him. கோடிக்கணக்கான தூதர்கள் அவரை எப்பொழுதும் போற்றி துதித்துக் கொண்டிருக்கிறார். And in the heaven, okay, hey, somebody has to go and put him the lying spirit. Who can go? Even demons are coming. Can I go? பரலோகத்துல ஒரு பேச்சு நடக்குது. யாராவது ஒருவர் சென்று அங்க ஒரு பொய் சொல்வதற்கு அவரை ஒரு எத்தனைக்க வேண்டும் என்று சொல்லும்போது பிசாசுகள் வந்து நாங்க பண்றோம் என்று சொல்லி அவங்க தயாரா இருக்காங்க. All the angels are waiting for just a snip, just a moving or waving of his hands. அவருடைய கை அசைவிற்கும் கண் அசைவிற்கும் அத்தனை கணக்கான தூதர்கள் காத்து கொண்டிருந்தனர். But he came in this world as a servant, as a suffering servant, as a slave. ஆனால் அந்த தேவன் இந்த உலகத்திற்கு தன்னை பாடுள்ள ஒரு வேலைக்காரனாக சுருக்கி கொண்டு வந்தார். Means what? ஒரு அடிமையாக எதுக்கு வரணும்? என்ன சொல்கிறது? அவர் தரித்திரனானார். That is what the meaning of poverty of Jesus Christ. இயேசு தரித்திரனானான்னு சொல்லும்போது இதுதான் அதுக்கு அர்த்தம். Oh, we can say so many things about it. அநேக காரியங்களை தொடர்ந்து சொல்ல முடியும். I have to move on. ஆனா நேரம் இல்ல. And look at, he is a God of joy. அவர் சந்தோஷத்தின் தேவன். But we call him as a man of sorrows. ஆனா அவரை துக்கம் நிறைந்தவரா மாத்தி விட்டோம். He is the source of joy. அவர் நம்முடைய கலிகூறுதலின் நீரூற்றே அவர்தான். He is the source of rejoicing. கலிகூறுதலின் நீரூற்றே அதன் ஆரம்பமே அவர்தான். Oh, he is just a bubbling of joy. கலிகூறுதலின் ஆதாரமும் நிறைந்து காணப்படுவதும் அவராலேயே. But look at, he came as a man of sorrows. ஆனா துக்கம் நிறைந்தவராய் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார்னு வாசிக்கிறோம். He became poor. தரித்திரரானார். Let me put in this one statement and just close. இந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். No one rich like Jesus in the entire universe, and no one became poor like Jesus entire this universe, just because of one reason: God loves you. இந்த உலகத்திலேயே இயேசுவை விடவும் ஒரு சிறந்த ஐஸ்வர்யவான்னு சொல்வதற்கு ஒருவரும் இல்லையா? ஆனா இந்த உலகத்திலேயே இயேசுவை போல இல்ல இயேசுவை விட தரித்திரரானார் என்று ஒப்புமைப்படுத்தி பார்ப்பதற்கு கூட இந்த உலகத்துல வேற யாரையும் காண்பிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவ்வளவு ஐஸ்வர்யத்தை விட்டு அவர் தரித்திரரானதுக்கு காரணம் இயேசு உங்களை நேசிக்கிறார். No, such passages, when you meditate, you need to be trembled. இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும்போது நமக்கு நடுக்கம் உண்டாகணும். You know how much investment he has made in us. தேவன் நம்ம மேல எவ்வளவு அதிகமான காரியத்தை வைத்திருக்கிறார். And how we ill treat or mistreat this. ஆனா பல நேரம் நாம இந்த தேவனை நாம எப்படி கையாளுறோம்? Let me look at the other side of the scripture. இந்த வசனத்துக்கு இன்னொரு பகுதியை காண்பிக்கிறேன். He became poverty, that we have studied. அவர் தரித்திரனார் நம்ம கத்துக்கிட்டோம். And we became rich. ஆனா நாம் ஐஸ்வரியவான்களாகி விட்டோம். What richness we have got? என்ன ஐஸ்வரியம்? Richness of the worldly filthy things. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் குறித்த ஐஸ்வரியமா? Let me show you a couple of verses when it comes to the richness of God. இயேசுவின் தேவனின் ஐஸ்வரியம் எப்படி என்பதை ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன். உங்ககிட்ட சிம்பிள் ஒரு கேள்வி கேக்குறேன். Let me ask you a simple question. God பணக்காரன் அப்படி எங்க வசனம் இருக்கா? Is there any place in the Bible which says God is a rich man? Or let me put it in this way. இல்ல இப்படி கேக்குறேனே. God is rich. தேவன் பணக்காரரா இருக்காரு. For example, if Anil Ambani is rich, ஒருவேளை உதாரணத்திற்கு இப்ப அனில் அம்பானி பணக்காரன்னு சொன்னோம்னா, if I ask how,
எப்படின்னு கேள்வி கேட்டா then they'll give some statistics. அப்ப அதுக்குன்னு சில எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லுவோம். How much they are spending for their family wedding. தங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய திருமணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க, And how much they invested in the share market. ஷேர் மார்க்கெட்ல எவ்வளவு பணத்தை முதலீடு செஞ்சாங்க, And how many governments they can form and deform. எத்தனை அரசாங்கத்தை அவங்களால உருவாக்க முடியும், கவிழ்க்க முடியும், How many ministers and okay, how many ministers and okay, how many people they can get. எத்தனை மந்திரிகள், எத்தனை எம்பி எல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. And when you look at Adani, இப்படி அதானியை பார்க்கும்போது how can you say Adani is a rich man? அதானி எப்படி பணக்காரன் சொல்றோம்? Sir, எங்கேட்டு கொல்லப்புறத்தோட ஒரு கம்பெனி இருக்கு சார். I just look at the back side of the TCS, you can understand that. We have a company here. நம்ம ஊர்ல கூட அவருடைய கம்பெனி இருக்கு. And I know many times people are taking his flight as we use the bicycle. பல நேரங்கள்ல நம்ம எப்படி பைசைக்கிள்ல போறோமோ அது மாதிரி அவங்க ஃளைட்ல போயிட்டு இருக்காங்க. If I don't have bike and I'll ask Sylvain give me a bike. ஒருவேளை என்கிட்ட போறதுக்கு பைக் இல்லனா நான் சில்வன்ட்ட பைக் குடுறா அப்படி கேட்க முடியும். Because he's rich having the bike. ஏன்னா அவர்ட்ட பைக் இருக்கு, அவர் ஐஸ்வர்யவானா இருக்கிறாரு. And this guy has the flight. ஆனா இவர்ட்ட ஃளைட் இருக்கு. Many big shots also getting his flights for their local trips. பல பெரிய தொழிலதிபர்கள், பல ஆட்கள் தங்களுடைய லோக்கல்ல போறதுக்கெல்லாம் அவருடைய விமானத்தை கடனா வாங்கிக்கிறாங்க. Such because he is rich. அவர் ஐஸ்வர்யவான். And if you ask Elon Musk, ஒருவேளை எலான் மஸ்கை போய் கேட்டிங்கனா, and you can know, he can define who has to be president. அவரு அமெரிக்க தேசத்துக்கு பிரசிடென்ட் யார் வரணும்னு கூட அவரால முடிவு செய்ய முடியும். Oh, he is rich. அவர் பணக்காரர். Oh, don't take all these things in a literal way. இதெல்லாம் அப்படி எழுத்தின் பிரகாரம் எடுத்துக்காதீங்க. அப்ப ஓட்டு போட்டதுல தப்பு அப்படினு சொல்ல கூடாது. What I'm trying to say is you can define richness in this way. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓட்டு போட தவறுலாம் சொல்ல, ஒருத்தர் பணக்காரர்னா இப்படிப்பட்ட அளவீடுகளின்படி அவரை பணக்காரர் நம்ம சொல்றோம். Now, இப்போ I want you to find a passage வேதத்துல நீங்க ஒரு பகுதியை கண்டுபிடிக்கணும் where God is rich. இயேசு பணக்காரன் எங்க சொல்லுது? When it comes to our, according to our standards or the value system. இந்த உலகத்தின் அளவுபடி இல்ல நம்முடைய மன அளவின்படி இயேசு பணக்காரர் வேதத்துல ஏதாவது ஒரு பகுதி சொல்லுகிறதா? Jesus has so many bungalows. இயேசுட்ட अनेक பெரிய பங்களா இருந்துச்சு. And Jesus has a lot of IT companies. இயேசுட்ட நிறைய தகவல் தொழில்நுட்ப கம்பெனி இருந்துச்சு. And later Jesus has a lot of money. இயேசுகிட்ட நிறைய பணம் இருந்துச்சு. And Jesus has all these riches. இயேசுட்ட இந்த ஐஸ்வரியங்கள்லாம் இருந்துச்சு. You can get that riches from him. இந்த ஐஸ்வரியத்தை நீங்க அவர்ட்ட இருந்து வாங்கிக்க முடியும். இப்படி எங்கயாவது வசனம் பார்த்திருக்கீங்களா? Is there any verse like that? நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். எங்க உடனே சொல்லுவாங்க, you know what? Jesus has the golden steeds. Immediately we'll think about this one thing. இயேசுக்கு தங்கத்திலான தெருக்கள் அதுவே இருந்துச்சு. Let me tell you one thing. அத குறித்து ஒன்னு சொல்றேனே. I have a gold chain. என்கிட்ட ஒரு கோல்ட் செயின் இருக்கு. Okay, I am rich. நான் பணக்காரர் தான். Because I have a gold chain. ஏன்னா என்கிட்ட ஒரு கோல்ட் செயின் இருக்கு. If I want to make somebody rich, இப்போ ஒருத்தரை பணக்காரரா மாத்தணும்னா, for example, I want to make my child like rich like me. ஒருவேளை இப்போ உதாரணத்திற்கு என்னுடைய மகளை என்னை போல பணக்காரரா மாத்த வேண்டும் என்றால், if I have a gold chain having 100 grams, ஒருவேளை 100 கிராமுக்கு ஒரு கோல்ட் செயின் வச்சிருக்கேன்னா, I want make her to rich. இப்போ அவங்கள பணக்காரரா மாத்தணும். Maybe I'll make a chain of 50 grams and put on her neck. இப்போ ஒரு 50 கிராமுக்கு ஒரு செயினை உருவாக்கி என் மகள்கிட்ட கொடுத்துருவேன். Because as like his father she become rich. அப்பாவை போல பிள்ளையா இருக்கணும்ல. அப்பா எப்படி பணக்காரரா இருக்கிறாங்களோ அதே போல மகளையும் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும். தங்கத்து மேல நடக்கிற ஒரே ஒரு பரிசுத்தவனை காட்ட முடியுமா? Show me one holy saint who walks on the gold. My dad has a golden steeds. எங்க அப்பாட்ட தங்கத்தினாலான தெரு இருந்துச்சையா. And I am his son. நான் இப்போ அவருடைய பிள்ளை. எனக்கு தங்கத்துல தெரு இல்ல, அட்லீஸ்ட் மொத்தம் வீடு மட்டுமாவது இருக்கு. At least I don't have a streets, but at least the front portico of my home, is it on golden? எங்கேயுமே லாஜிக்கலா கனெக்ட் ஆகல. அது லாஜிக்கலா you cannot understand this. இதெல்லாம் கிரேட் இன்வென்ஷன்ஸ். இதெல்லாம் நாம புதுசா கண்டுபிடிச்சிருக்குது. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. I don't know how these people find all such inventions. ஆனா ஐஸ்வர்யமா ரைட், நமக்கு தெரிஞ்ச ஒரே டெஃபினிஷன் இதுதான். When we talk about riches, this is the only thing that we know. Let me show you few things what are all the riches Bible talks about when it comes to Jesus. ஆனா இயேசு எப்படி ஐஸ்வர்யவான் என்று வேதம் நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். What kind of riches he will give, that's also I'll show you from the scriptures. இயேசு எந்த மாதிரி ஐஸ்வரியங்களை நமக்கு கொடுக்கிறார் என்று வசனம் சொல்கிறது நான் சொல்ல போறேன்.
This is basically a kind of a side track, but I'm not derailing, but I need to give some examples. இது நம்ம தியான பகுதியில ஒரு உபத்தொடர், ஆனா நான் வெளியே போகல. இத மட்டும் சொல்லிட்டு நம்ம மறுபடியும் பார்க்க போறோம். Couple of scriptures. ஒரு சில வசனங்கள். Turn your Bible, 1 Corinthians chapter 1 verse 5. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Talking about some richness. இங்க ஒரு சில ஐஸ்வரியத்தை குறித்து பேசுகிறது. That in every way you were enriched in him in all gold and silver. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா உபதேசத்திலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் சம்பூர்ணமுள்ளவராக ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. எதுலன்னா தங்கத்திலையும் வெள்ளிலையும். மன்னிக்கவும், you have become a rich man in gold and silver in Christ. No, அப்படி வசனம் சொல்லலையே. What does it say? வசனம் எப்படி சொல்கிறது? He is enriching you. அவர் உங்களை சம்பூர்ணமான உள்ளவர்களா மாற்றியிருக்கிறார். He is making you to complete. அவர் உங்களை பூரணரா மாற்றுகிறார். In what? எதுல? Not by giving money. பணத்தை கொடுத்தலையா? By the way, I am not against money. பணத்துக்கு எதிரானவர்கள் நான் இல்ல, அதையும் சொல்லிடுறேன். மெல்வின் டிஸ்க்ளைமர் போட்டுருங்க இதை. அப்புறம் அது வேற ஏதோ சொல்லிட போறாங்க. I am not against money. பணத்துக்கு விரோதமானவர்கள் அல்ல. I am not against prosperity. செழிப்புக்கு விரோதமானவர்கள் அல்ல. But I am surely constantly against according to the wrong and poor understanding of the scripture. ஆனால் வேதத்தை தவறாக புரிந்து கொண்டு அதை தவறாக அறிந்து கொண்டிருக்கிறோமே, அதற்கு எப்பொழுதும் எதிரானவர்களாக இருக்கிறோம். Our cheapest understanding has to be changed. எவ்வளவு தவறாக இந்த வசனத்தை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது அதனால் அதிலிருந்து மாற வேண்டும். He is making you rich. அவர் நம்மை ஐஸ்வரியவான்களாக்கிறார். First I explained what kind of how he became poor. முதலாவதாக in what aspects? முதலாவதாக அவர் என்னென்ன விதத்தில் தரித்திரரானார் என்று உங்களுக்கு விளக்கினேன். Now இப்பொழுது I am trying to explain what kind of richness he has given to you. அவர் என்னென்ன ஐஸ்வரியத்தை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறார் என்று விளக்குகிறேன். Some samples. ஒரு சில காரியங்கள். Hundreds of things are there. அநேக காரியங்கள் இருக்கிறது. I'll just give a couple of samples and move on. ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் சொல்கிறேன். The first thing is, முதலாவதாக he is enriching you. அவர் எங்க நம்மளை சம்பூர்ணமாக்குறார்னா, in the way you speak and the knowledge that you have. நம்ம எப்படி பேசுறோம், நம்முடைய அறிவு எப்படி இருக்கு, இந்த காரியங்களில அவர் நம்மளை சம்பூர்ணம் உள்ளவர்களா மாற்றுகிறார். What kind of knowledge you need to have? எந்த விதமான அறிவு நமக்கு இருக்க வேண்டும்? Oh, knowing God is knowledge. தேவனை அறிகிற அறிவு. பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. Knowing the holy God is the knowledge. Oh, he is making you to know more about God. அவர் தேவனை குறித்து அதிகமாக நம்மை அறிய செய்கிறார். He is enriching you in the knowledge of God. தேவனை அறிகிற அறிவில நம்மளை வளர செய்கிறார். More you know God, தேவனை அதிகமாக அறிய more you understand God, தேவனை அதிகமாக புரிந்து கொள்ள more you can come close to God. அதிகமாக இன்னும் அவரிடத்தில் நம்மால் நெருங்கி சேர முடியும். You will have more communion with God. அவரோட நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் காணப்படும். You will have more relationship with God. அவரோட நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்கும். That richness is very important for us, our survival even in this world. இந்த உலகத்துல நாம வாழ்றதுக்கு ஜீவிக்கிறதுக்கு இந்த ஐஸ்வரியம் நமக்கு மிக மிக முக்கியம். Oh, when trial comes, ஒரு போராட்டம் வரும்போது, when challenges are coming on our way, சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது, when we are getting disturbed, நாம் பல நேரங்கள்ல டிஸ்டர்ப் ஆகிறோம். without being distracted to live, you need to know God. கவன சிதறல் இல்லாம வழி தவறி செல்லாம வாழ்வதற்கு நாம் தேவனை அறிந்திருக்க வேண்டும். Philip went and asked. பிலிப்பு தேவனிடத்தில் சென்று கேட்கிறார். I know Jesus, you are going now. இயேசுவே நீங்க போக போறீங்களா எனக்கு தெரியும். No, போறதுக்கு முன்னாடி ஒன்னு பண்ணிட்டு போங்க. But do one thing before you go. Before you leave, show us Father. நீங்க செல்ல முன்னாடி பிதாவை எங்களுக்கு காண்பிச்சிருங்களேன். Philip, have you not seen me? பிலிப்பே, நீ என்னை பார்த்ததில்லையா? If you have seen me, you have seen Father. நீ என்ன பார்த்திருக்கிறனா நீ பிதாவை பார்த்திருக்கிற. If you know me, you know God. நீ என்னை அறிந்திருக்கிறனா தேவனை அறிந்திருக்கிற. Oh, look at my compassion. என்னோட இரக்க குணத்தை பார். Oh, look at my mercy. என்னோட இரக்கத்தை பார். Oh, look at my love. என்னோட அன்பை பார். Look at my teachings. என்னோட உபதேசத்தை பார். Look at my doings. நான் செய்கிற காரியங்களை பார். If you see all these things, you can clearly understand God. இந்த எல்லா காரியங்களையும் பார்க்கும்போதே உன்னால் பிதாவாகிய தேவன் தான் என்று புரிந்து கொள்ள முடியும். One simple example. ஒரு சின்ன உதாரணம் ஐயா. Look at what are all the areas when Jesus moved in compassion. வேதத்துல எங்கெல்லாம் இயேசு மனம் இரக்க குணமுள்ளவர்களாக கம்பேஷனேட்டா மூவ் பண்ணாருன்னு பாருங்களேன். எங்கெல்லாம் ஆண்டவருக்கு மன உருக்கம் வந்துச்சுன்னு பாருங்களேன். Look at the places where he moved in compassion. No, when a lot of people, they don't have the shepherd.
அநேக ஜனங்கள் வருகிறார்கள், ஆனால் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல. Why we should have compassion here? அங்க எதுக்கையா மனம் இருக்கும்? யாரையா லோக்கல்ல பாஸ்டர் இருக்காங்களா? Is there some local pastor? Congregation available, pastor இல்ல. There is a huge congregation, but pastor is not there. If you appoint a pastor, ஒரு போதகரை அவங்க வைத்து you'll have a good amount of offering, ஒரு நல்ல காணிக்கையும் கிடைக்கும், good amount of tithing, நல்ல தசமபாகம் வரும், and very good place get settled in Jerusalem. எருசலேம்ல அப்படியே ஒரு டென்ட் போட்டு வாழ்ந்துடலாம். டென்ட் போட்டு வாழ்ந்துடலாம். டென்ட் இல்ல, பில்டிங்கை போட்டு வாழ்ந்துடலாம். But look at the mentality of Jesus. ஆனா இயேசுவின் மன ஓட்டத்தை பாருங்க. He moved in compassion. அவர் மனதுருக்கம் நிறைந்தவராய், not because of they are sick, அவங்க சுகவீனமா இருக்கிறத பார்த்து இல்ல, not because of they are poor, அவங்க ஏழையா இருக்கிறதுனால இல்ல, not because of they are weak, அவங்க சோர்ந்து இருக்கிறதுனால இல்ல, not because of they are in lack, அவங்க ஏதோ காரியத்துல குறைவுள்ளவர்களா இருப்பதனால இல்ல. He doesn't care. I'm not saying he doesn't care about it, but he is not giving the highest priority of all these things. But the highest priority he has given is, oh, they don't have the shepherd. இந்த எல்லா காரியங்களையும் குறித்து இயேசு கண்டுக்காம இருந்தார் நான் சொல்ல வரல. ஆனா இந்த எல்லா காரியங்களுக்கும் அவர் முதன்மையான முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை. அவர் முக்கியத்துவத்தை கொடுத்த காரியம் எதுனா, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல இருந்தார்கள். பிலிப்பே, don't you see God? என்னிடத்துல தேவனை பார்க்கலையா? Now in the entire Old Testament you can see the shepherd heart of God. இந்த பழைய ஏற்பாட்டு முழுமையுமே இந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒரு ஷெப்பர்ட், ஒரு மேய்ப்பனுடைய இருதயத்தை பார்க்க முடியும். Oh, my people are getting perished because of lack of knowledge. என் ஜனமே தேவனை அறிகிற அறிவு இல்லாததுனால நீங்கள் சோர்ந்து போறீங்க, பெரிஷ் ஆகுறீங்க, அழிந்து போகிறீங்க. மன்னிக்கவும், அழிந்து போறீங்க. So I want to enrich, உங்களை நான் உயர்த்த விரும்புகிறேன். in the knowledge of God. தேவனை அறிகிற அறிவில் உயர்த்த விரும்புகிறேன். By you seeing Christ, நீங்கள் இயேசுவை பார்க்கும்போது, by studying Christ, இயேசுவை படிக்கும்போது, by looking at Christ, இயேசுவை கவனித்து நோக்கும்போது, by reading Christ, இயேசுவை வாசிக்கும்போது, by meditating Christ, இயேசுவை தியானிக்கும்போது, oh, by loving Christ, இயேசுவின் மேல் அன்பு கூறும்போது, by having communion with Christ, இயேசுவோட ஐக்கியத்தில் இருக்கும்போது, oh, keep chasing Christ and talking with Christ, you know about God. இயேசுவை தொடர்ந்து தியானிக்கும்போது, இயேசுவை தொடர்ந்து வரும்போது, இயேசுவை தொடர்ந்து அறிந்து கொள்ளும்போது நீங்கள் தேவனை அறிந்து கொள்வீர்கள். Jesus lived a life so that people can understand who is God. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால், அவரை பார்க்கும்போது தேவன் யாருன்னு மக்கள் புரிந்து கொள்ளும் விதமாக இருந்தது. And Bible says that வேதம் சொல்லுகிறது, God in flesh, தேவன் மனிதனானார். oh, it became like, he is the exact representation of God. எப்படி பிதாவாகிய தேவன் இருந்தாரோ, அவர் அப்படியே ஒரு நகல் எடுத்தா எப்படி இருக்குமோ அத போல காணப்படுகிறது. பிதாவின் தற்சுரூபமாக இருந்தார். He is an exact representation of God. And Bible says, வேதம் சொல்கிறது, oh, the deity in the form of man, அந்த தெய்வத்துவம் மனிதனானார். and in a complete manner, அது முழுமையாக மாறியது. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் இருந்தது. The deity is in complete in a bodily form. That is what he said, look at me, you know who is Father. இதை குறித்து தான் இயேசு பிலிப்பிடம் சொல்லும்போது, என்னை பார்க்கும்போது பிதா யாருன்னு உனக்கு புரியும். This is what Jesus did for us. இதுதான் இயேசு நமக்கும் செய்தார். We were in poor understanding when it comes to the knowledge of God. தேவனை அறிகிற அறிவுல நமக்கு ரொம்ப குறைந்து காணப்பட்டோங்க. We couldn't understand the ways and the means and the methods and the procedure and process of God being operated. தேவன் எப்படி செயல்படுவாருடைய வழிகள் என்ன, அவருடைய தீர்மானங்கள் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன போன்ற அறிந்து கொள்கிற காரியங்கள்ல குறைந்து காணப்பட்டோம். All the Pharisees looked at Jesus, you violated Sabbath. அந்த காலத்துல பரிசேயர் எல்லாம் இயேசுவை பார்க்கும்போது, இயேசுவே நீங்க ஓய்வு நாள் அனுசரிக்கல. Because Sabbath was in the text, in the word. ஏனா பழைய ஏற்பாட்டுல ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது. So they saw the word, அந்த வார்த்தையை பார்த்தாங்க. they have the literal textual knowledge. அது எழுத்தின் பிரகாரமாக எழுத்தின் பிரகாரமா தான் அவங்க புரிந்து கொண்டாங்க. They are looking at an intellectual way. அது அறிவின் பிரகாரமா பார்த்தாங்க. And they started following as it is, like a ritual. அது ஒரு சடங்காச்சாரமாக அவங்க பின்பற்ற ஆரம்பித்தாங்க. As long as you follow something as a ritual, that is where the relationship will be missing. எந்த காரியத்தை நம்ம சடங்காச்சாரமா செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல உறவு குறைந்து காணப்படும். And Jesus came. இயேசு வந்தார். Hey guys, don't you understand the heart of God? தேவனுடைய இருதயத்தை நீங்க புரிந்து கொள்ளவில்லையா ஐயா? Do you think that God has given the day of Sabbath for this? இதுக்காக தான் தேவன் ஓய்வு நாள் உங்களுக்கு கொடுத்தாரு நினைக்கிறீங்களா? This guy is sick.
அவர் சுகவீனமா இருக்கிறான். And you're telling me that, okay, don't heal him. நீங்க என்ன சொல்றீங்க அவனை குணமாக்க வேண்டாம் என்று? Because this is Sabbath. ஏன்னா இது ஓய்வு நாளாமா. So you mean to say that, okay, he has to suffer till today at least. அப்படி என்ன சொல்ல வரீங்க? அப்ப இன்னைக்கு கண்டிப்பா அவன் கஷ்டத்துல தான் இருந்தான்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஹீல் பண்ணாதீங்க, நாளைக்கு பண்ணிடுங்க. You don't heal him today, but tomorrow it's okay. Because today is Sabbath. ஏனென்றால் இன்று ஓய்வு நாள். Do you think that God is like this? எப்பா தேவன் இப்படிப்பட்ட குணம் கொண்டவரா? Don't look at God. தேவனை பார்க்க வேணாம்ப்பா. Look at you. உங்களை பாருங்க. If your cow has fallen in the ditch, உங்களுடைய ஒரு கஞ்சு குட்டியோ இல்ல மாடோ அது கிணத்துல விழுந்துருச்சுன்னா, oh, today is Sabbath, அங்கே கிடந்து சாவு. இன்னைக்கு ஓய்வு நாள், lay there and die. You don't say that, right? அப்படி சொல்ல மாட்டீங்கல்ல? Because that is cost some money. ஏன்னா அது கொஞ்சம் பணம் இருக்குல்லங்க. Oh, you will take it out. அதை வெளிய எடுக்கறோம்ல. Even though day of Sabbath, you take it out. ஓய்வு நாளா இருந்தால் கூட அதை நீங்க காப்பாற்றுறீங்க. So you need to understand what is the purpose that God has given the day of Sabbath. ஆகையால் நீங்க தேவன் என்ன நோக்கத்திற்காக இந்த ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டாக வேண்டும். Here I am. இங்கே நான் இருக்கிறேன். To teach you உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறதுக்குனா about the God's plan and idea behind the day of Sabbath. இந்த ஓய்வு நாளுக்கு பின்பாக தேவன் என்ன நோக்கத்தோடு இல்ல என்ன திட்டத்தோடு இதை மனிதனுக்கு கொடுத்தார் என்பதை விளக்குவதற்காக தான் நான் இங்க இருக்கிறேன். You are poor in the knowledge of God, so I am here to enrich you in the knowledge of God. தேவனை பற்றி அறிகிற அறிவில் நீங்கள் குறைந்து காணப்படுகிறீங்க. ஆக நான் இங்க எதற்கு வந்திருக்கிறேன் என்றால் தேவனை அறிகிற அறிவில் உங்களை மேம்படுத்துவதற்காக. Look at Jonah. யோனாவை பாருங்க. God said them, okay, go and preach Nineveh. தேவன் யோனாவிடம் நினிவேவுக்கு சென்று பிரசங்கி என்றார். Provided they are bad. அவங்க கெட்டவங்க தாங்க. But you go and preach. ஆனா நீ செஞ்சு பிரசங்கம் பண்ணு. He is righteous, more righteous than God. ஆனா அவர் தேவனை விட ரொம்ப நீதிமானுங்க. நம்ம ஊர்ல இருக்க பாஸ்டர்ஸ் மாதிரி. Like some pastors in our area. Those people bad, I don't go and preach. அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப மோசமான ஜனங்க. அவங்களுக்குலாம் போய் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன். He doesn't know about the heart of God. அந்த யோனாவுக்கு தேவனுடைய இருதயம் என்னன்னு புரியல. So here Jesus said, இங்க இயேசு சொல்கிறார், I will enrich you in the knowledge and understanding about God. தேவனை பற்றி அறிகிற அறிவு, தேவனை புரிந்து கொள்கிற விதத்துல உங்களை வளர செய்வதற்காகவே நான் இங்க வந்திருக்கிறேன். You know, always the knowledge and speech are interconnected. நம்மளுடைய அறிவும் நம்ம பேசுகிற வார்த்தைகளும் இது எப்பொழுதுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. There were time the entire world is saying that the earth is flat. ஒரு காலத்துல இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு காரியத்தை நம்பி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த உலகம் அது ஃபிளாட்டா இருக்கும். ரொம்ப தூரம் போயிராத டமால்னு விழுந்துருவே. Don't walk for a very long time and that the world ends and so you'll fall down. They don't have the knowledge. அவர்களுக்கு அறிவு இல்லாமல் இருந்தது. அறிவு இல்லாமல்னா தப்பாயிரும், புரிதல் இல்லாம இருந்தது. அவர்கள் அதை அறியவில்லைன்னு சொன்ன பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். மன்னிக்கும், அவர்கள் அன்றதை அறியவில்லை. Later point of time, பின்னாட்கள்ல we found that it's like a spear. நாம் கற்றுக்கொண்ட இந்த உலகம் ஒரு உருண்டை போல காணப்படுகிறது. Then now, இப்போ no, you can travel at any point of time or anywhere. இந்த உலகத்திற்கு எந்த இடத்திற்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரயாணம் பண்ண முடியும். விழுந்துருவேங்கற பயம் வேண்டாம். You don't need to have the fear that you will fall off. In that same way, அதே போலதான் you need to know God. உங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியணும். More you know about God, தேவனை அதிகமாக அறிந்து கொள்ள you will speak right. சரியான காரியங்களை பேச ஆரம்பிப்போம். You love him right. அவரை சரியான விதத்துல நேசிக்க ஆரம்பிப்போம். You worship him right. அவரை சரியான விதத்துல ஆராதிக்க ஆரம்பிப்போம். And you deal him right. அவரை சரியான விதத்துல பார்க்க ஆரம்பிப்போம். And you give right reverence. அவருக்கு சரியான கணத்தை கொடுப்போம். You give right kind of dignity. அவருக்கு சரியான மரியாதையை கொடுக்க ஆரம்பிப்போம். And you will maintain who you are and you will understand who he is. நாம யாரை நாம புரிஞ்சுப்போம், அதை விட அவர் யார் என்பதை தெளிவா அறிந்து கொள்வோம். He became poor because you will become rich in the understanding and the knowledge of God. அவர் தரித்திரரானார் எதற்காக வென்றால் நாம் அவரை அறிகிற அறிவிலையும் புரிந்து கொள்கிற விதத்திலையும் ஐஸ்வரியவான்களாக மாறுவதற்காக. They won't clap for this. இதுக்காக நம்ம கை தட்ட மாட்டோம். If I say, ஒருவேளை நான் Jesus was hanging on the cross naked, you know why? இயேசுவானவர் அந்த சிலுவையிலே அவர் நிர்வாணமாக இருந்தார் எதற்கு தெரியுமா? So you will be clothed by silk sarees and kanchipuram from.
ஒரு சில்க் சாரியிலையும் பட்டு புடவையிலும் உங்களை பட்டு புடவைன்னு சொல்ற அப்பதான் புரியும். பட்டு புடவையிலையும் காஞ்சிபுரம் பட்டுலையும் உங்களை உங்களை மூடுவதற்காக தான். And you know Jesus born in the manger without having a shade. உங்களுக்கு தெரியுமா இயேசுவானவர் அந்த தெளிவில் right translation. Oh, he became poor and he born in a manger in the cow shed. ஐயா ஒரு ஏழையானார் ஐயா, மாட்டு தொழுவத்துல முன்னணியில பிறந்தார் ஐயா. Why? ஏன் ஐயா? To make you rich like Ambani and Adani. Hallelujah. அப்படியே கையை தட்டி அலையிலே சொல்லிருப்பாங்க. உங்களை அம்பானியாவும் அதானியாவும் பணக்காரனா மாற்றுவதற்காக. We usually clap for only such things. And God will bless us through you. சொல்ல அதான் முக்கியமான பாயிண்ட். இயேசு எங்களை உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். விழுந்துச்சு பாரு அன்னைக்கு காணிக்கை கப்பு கப்பு கப்புண்டு பெரிய பெரிய தாளா. And that day you will get lot of offerings. அந்தால ஒரு பங்காளர் திட்டத்தை போட்டு and immediately we start a subscription plan. some plan. ஏதோ ஒரு திட்டத்தை உருவாக்கி planning our future. நம்மளுடைய எதிர்காலத்தை உருவாக்கி. Please understand these are all wrong understanding and pathetic things. இதெல்லாம் ஒரு தவறான புரிதல். எவ்வளவு மட்டுப்படுத்தி விட்டோம் நம் தேவனை. And let me tell you the other way. இன்னொரு விதத்தை சொல்றேனே, இது சுத்தமா உங்களுக்கு பிடிக்காது. and you will never like this. One more scripture. இன்னொரு வசனம் 1 Corinthians chapter 3 verse 21. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். So let no man boast in men, for all things are yours. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்ட எதிர்ப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. Say that again. எல்லாம் உங்களுடையதே. Everything is yours. பக்கத்துல போய் சொல்லுங்க. யார் கையை தட்டுங்க. ஹalleluya. எல்லாம் நம்முடையதே. For all things is yours. God said. தேவன் சொன்னார்ல. Bible said. வேதம் சொல்லுதுலப்பா. And God revealed me. This is the promise verse of 2025. 2025 வருடத்திற்கு என்னுடைய வாக்குத்தத்த வசனம் தேவன் இத தான் எனக்கு வெளிப்படுத்தினார். அடியேன் தேவ சமூகத்துல நிக்கும்போது when me was sitting under the feet of the Lord, and God shows me this verse, all is yours. தேவன் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்தார், எல்லாம் உங்களுடையதே. ஆமா, ஆனா அந்த எல்லாம்ங்கிறது வேற. But what does that all things mean over here? Let's study that. அதையும் படிக்க போறோம். Look at this verse. இந்த வசனத்தை பாருங்க. All things are yours. எல்லாம் உங்களுடையதே. Why did Paul write this? பவுல் எதற்காக இதை எழுதினார்? Just read few verses above. ஒரு சில வசனங்கள் முன்னாடி வாசிச்சு பாருங்க. And let's look at a line before. இல்ல ஒரு வரி முன்னாடி பாப்போமே. What is that line? What does it say? என்ன சொல்கிறது வேதம்? So let no man boast in men. இப்படி இருக்க ஒருவரும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டுதிருப்பாதான். Oh, don't boast. Our pastor is a super pastor. எங்க போயிட்டு எங்க போதகர் தான்ப்பா சிறந்த போதகர் மேன்மை பாராட்டாதீங்க. Don't boast. Oh, our Reformation church is the super church. எங்களுடைய சீர்திருத்த சபை தான் சிறந்த சபைன்னு சொல்லி மேன்மை பாராட்டாதீங்க. Don't boast. Our translator is the best translator, not only the words but also the emotions. Translate பண்ணு. எங்களுடைய டிரான்ஸ்லேட்டர் வார்த்தைகளையும் உணர்ச்சிகளையும் சேர்த்து டிரான்ஸ்லேட் பண்ணான்னு சொல்லி மேன்மை பாராட்டாதீங்க. Don't boast any man. எந்த மனிதனிலும் மேன்மை பாராட்டாதீங்க. Then what is all about? அப்ப இது எதை குறித்து சொல்கிறது? Don't look at Apollos, don't look at Paul, don't look at Peter, look at God. அப்பல்லோவையோ பவுலையோ பேதுருவையோ பார்க்காதீங்க, தேவனை பாருங்கள். Look at you. உங்களை பாருங்கள். God has given everything to you. தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிச்சீங்களா? இப்போ நானும் அதை தான் சொல்றேன், எல்லாம் உங்களுடையது. And the same time I'm reiterating the same verse, all things are yours. What does it mean? ஆனா இந்த எல்லாம் என்பது எதை குறிக்கிறது? Don't think that only Paul can do. பவுலால மாத்திரம் தான் செய்ய முடியும் நினைக்காதீங்க. Don't think that Apollo can do better. இல்ல அப்போலோ தான் சிறந்ததை செய்வார் நினைக்காதீங்க. Don't think only Pushparaj can do. இல்ல புஷ்பராஜ் அவர்களால் மாத்திரம் தான் செய்ய முடியும் நினைக்காதீங்க. Don't think only this translator can do. இல்ல இந்த டிரான்ஸ்லேட் பண்றவரால தான் செய்ய முடியும் நினைக்காதீங்க. Don't think only this worship leader can do. இல்ல இந்த ஆராதனை வீரரால தான் முடியும் நினைக்காதீங்க. Don't think only ART can do. இல்ல இந்த ஏஆர்டி சபை தான் செய்ய முடியும் நினைக்காதீங்க. Don't think that any great man of God can do. இல்ல எந்த பிரபல தேவ மனிதனால தான் செய்ய முடியும் நினைக்காதீங்க. As long as Christ in you, you can do it.
by the strength of God. ஆனால் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை உங்களுக்கு கொடுத்திருப்பதனால, கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதனால, தேவனுடைய பலத்தினால் உங்களாலும் செய்ய முடியும். Christ is the hope of glory and he is in you. மகிமையின் நம்பிக்கையுமாக உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார். And you are the temple of the holy God. அந்த பிதாவாகிய தேவனுடைய ஆலயம் நீங்களே. And God lives in you. தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். And God is dwelling in you. தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். You are the walking presence of God. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள். All rights, all things have given to you. அனைத்து அதிகாரங்களும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. As long as you believe him. எம்மட்டும் அவரை விசுவாசிக்கிறீர்களோ, you no need to look for a special so called experience. எந்த விதமான ஒரு சிறந்த அனுபவத்தை எதிர்பார்த்து நீங்கள் வாழ வேண்டியதில்லை. Oh, have you got saved? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? Have you got anointed? அபிஷேகம் Oh, பண்ணப்பட்டிருக்கிறீர்களா? have you got this anointing? இல்ல இந்த அபிஷேக வரம் Oh, பெற்றிருக்கிறீர்களா? have you got that anointing? இல்ல அந்த அபிஷேகம் இருக்குதா? We got Peter anointing. எங்களுக்கு பேதுருவோட அபிஷேகம் We got இருக்குயா? prophetic anointing. எங்களுக்கு தீர்க்கதரிசன We got அபிஷேகம். healing anointing. எங்களுக்கு சுகமளிக்கிற Oh, we அபிஷேகம். got Paul's anointing. எங்களுக்கு பவுலின் அபிஷேகம். We got Apollo's anointing. இல்ல எங்களுக்கு அப்போலோவின் அபிஷேகம். We got John's anointing. இல்ல யோவானின் Oh, we அபிஷேகம். got revelation anointing. இல்ல வெளிப்படுத்துற அபிஷேகம். All these things are rubbish. இது அனைத்தும் தவறு. We have Christ. நமக்குள் கிறிஸ்து இருக்கிறார். We have Christ. கிறிஸ்து இருக்கிறார். As long as you have Christ in you, எந்த நாள் மட்டும் உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறாரோ, எல்லாம் உங்களுடையதே. all are yours. கை தட்டுனாங்களோ? நானும் அதே தான் சொல்றேன், எல்லாம் உங்களுடையதே. I am reiterating the same thing, all things are yours. But ஆனா the meaning is different. அந்த வசனத்தின் அர்த்தம் வித்தியாசமானது. There is no so called great man of God in the world. Everybody is once upon a time a wretched sinner but saved by the grace of God, like you and me. இந்த உலகத்துல சிறந்த தேவனுடைய மனுஷன் சொல்லக்கூடியது ஒருத்தருமே கிடையாது. ஏனென்றால் அவங்க அனைவரும் ஒரு காலத்துல நிர்பந்தமான பாவிகளாக, எந்த ஒரு உதவியும் தன்னால் செய்து கொள்ள முடியாத நிலைமையிலே வாழ்ந்த ஒரு பாவிகள் தான் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தமும் அவருடைய அந்த இரக்கம், அந்த கிருபையுமே அவர்களை காப்பாற்றியது. உங்களையும் எங்களையும் எப்படி காப்பாற்றியதோ அதே போலவே யாரா இருந்தாலும், however excellent they are in gifts and grace and office and so whatever it is, எவ்வளவு சிறந்த வரங்களும் எவ்வளவு சிறந்த ரோல்ஸும் எவ்வளவு சிறந்த பொசிஷன்ஸ்ல அவங்க இருந்தாலும் சரி, each believer, ஒவ்வொரு விசுவாசியும், each believer, ஒவ்வொரு விசுவாசியும், each believer ஒவ்வொரு விசுவாசியும் possesses all things that Christ has ordained for you. கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் உங்களுடையதே. அடுத்து யார்ட்டையுமே தலையை கொடுக்காதீங்க. You don't need to go and show your heads to anyone. என்கிட்டயும் கொடுக்காதீங்க. Not to me as well. நாங்க இதே தான் திருப்பி சொல்லுவோம், தலையில கை வச்சுட்டு எல்லாம் உங்களுடையதே. We will say the same thing again. Everything is yours. Which doesn't mean the disrespect to the man of God. இத சொல்வதனால தேவனுடைய மனிதர்களை கனம் குறைத்து பாருங்க நாங்க சொல்ல வரல. Oh, we need to respect them. அவர்களுக்கு மரியாதை செய்யணும். We need to honor them. அவர்களை கனப்படுத்தணும். We need to value them. அவர்களுக்கு மேன்மையை கொடுக்கணும். We need to love them. அவர்களை நேசிக்கணும். We need to acknowledge them. அவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். And we need to follow them. அவர்களை பின்பற்றணும். As long as they are aligned with Christ, as long as they are aligned with the word of God. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழும்போது அவர்களை நம்ம பின்பற்றணும். We can adopt their practices if they are aligned with the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாம். Get opportunity, spend time with them. அவருடன் நேரம், வாய்ப்பு கிடைத்தால் நேரம் செலவழியுங்கள். Talk to them. அவரோட பேசுங்க. Oh, understand their experiences as long as it is aligned with the word of God. தேவனுடைய வசனத்துக்கு ஒத்து இருக்கிற அவருடைய அனுபவங்களை புரிந்து கொள்ளுங்கள். Respect them, honor them, love them, treat them, appreciate them. It's all you can do. But worship only God. ஆமென். அவர்களுக்கு கனம் செய்யணும், அவர்களுக்கு மரியாதை செய்யணும், அவர்களை நேசிக்கணும், அவர்களை கனப்படுத்தணும், அவர்களை ஏற்றுக்கொள்ளணும், அவர்களுக்கான எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். ஆனால் தேவனை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும். Let me give one small example. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேனே. Like put me this lady. இந்த பெண்மணியை பாருங்க. Her name is Hetty Green. ஹெகி கிரீன் என்பது அவர்களுடைய பெயர். I know my name. More than 100 million property she has. கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் அதிகமான சொத்து அவர்களுக்கு இருக்குது. But you know what? She ate only a cold oatmeal because she don't want to warm it because it's waste of money. ஆனா ரொம்ப
ஒண்ணுமே இல்லை, ஒரு கஞ்சி மாறிப்பட்ட ஒரு காரியத்தை தான் அவங்க சாப்பிட்டாங்க. ஏன்னா நல்லா சாப்பிட்டு வாந்தி எடுத்து பணத்தை செலவழிக்க கூடாது, விரயம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்க. இல்லை அதாவது ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடை எடுத்து சூடு பண்ணி கூட சாப்பிட மாட்டாங்களாமா, ஏன்னா கரண்ட் வேஸ்ட் ஆயிருமா. She'll not even take the meal that is in the fridge and heat it and eat it. She'll eat it cold because she thinks it is waste of current. And once her son has got a problem in his leg. ஒருமுறை தன்னுடைய மகனுக்கு காலில் ஒரு பிரச்சனை உண்டாயிடுச்சு. She was looking for all over the places to find a place where to find a free clinic. அந்த இருக்கிற எல்லா இடத்துலையும் இலவச மருத்துவம் எங்க கிடைக்கும்னு அந்த அம்மா தேடிக்கிட்டு இருந்தாங்களாம். And this leads like they have to amputate this guy's leg. ஆனா இப்படி சிகிச்சை கரெக்டான நேரத்துல கொடுக்காதனால ஒரு கால சூழ்நிலை, அவருடைய காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. And she was like such a miser. அவ்வளவுக்கு ஒரு கஞ்சத்தனம் கொண்ட ஒரு பெண்மணி. She lived like a pauper. ஒரு 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 பிச்சைக்காரன் போல தான் வாழ்ந்தாங்க. She's like a beggar. ஒரு பிச்சைக்காரன் போல. But she has the top scorer in the share market. ஆனா ஷேர் மார்க்கெட்ல அவங்க தான் அதிகமான முதலீடுகள் வைத்து முதலிடத்துல இருந்தாங்க. America's greatest miser she is. That is how they called her. ஆனா இந்த பெண்மணியை குறித்து சொல்லும்போது அமெரிக்காவின் சிறந்த கஞ்சன் என்று பெயர் பெற்றாங்க. One day, ஒரு நாள் she had a debate with her maid. தன்னுடைய வேலைக்கார பெண்மணியோட ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று. And it is talking about why you need to purchase that milk, why don't you purchase that milk, because some cents, some few pennies being wasted. அதுல என்ன காரியத்தை குறித்து வாக்குவாதம்னா, ஏமா இந்த பாலை வாங்குனீங்க, அந்த பாலை ஏன் வாங்கல, இந்த பாலை வாங்கியிருந்தா ஒரு சில சில்லறைகளை சேமிச்சிருக்கலாமே. And such a great debate, அவ்வளவு பெரிய வாக்குவாதம் ஆயிடுச்சு. it leads to argument. ஒரு ஆர்குமெண்ட் ஆயிடுச்சு. And she has got tensed. அப்ப அவங்களுக்கு பயங்கரமா கோபம் உண்டானது. And the heart attack. அப்படியே இருதயத்துல ஹார்ட் அட்டாக் வந்து and dead. மரித்து போயிட்டாங்க. Richest ever woman in this world. இந்த உலகத்திலே மிக சிறந்த இல்ல பணக்காரன் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. Poorest understanding about how to use her riches. ஆனா தன்னுடைய பணத்தை இல்ல செல்வத்தை எப்படி செலவழிக்கணும் என்ற அறிவு புரிதல் அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. Wrong understanding when it comes to accumulate wealth. செல்வங்களை சேர்க்க வேண்டும் என்பது குறித்த தவறான புரிதல். And they put her in her name as a richest woman but greatest miser in the Guinness record. ஆனா கின்னஸ் ரெக்கார்ட்ல இந்த பெண்மணியை குறித்து சொல்லும்போது மிகவும் செல்வந்தரான ஒரு பெண்மணி, ஆனால் அதைவிட அதிக கஞ்சத்தனம் கொண்ட பெண்மணின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. Why are we quoting this illustration to us? எதுக்கு இந்த எடுத்துக்காட்டு இன்னைக்கு நமக்கு சொல்றோம்? Any idea? பக்கத்துல பதில் சொல்லுங்களேன். பக்கத்துல பதில் சொல்லுங்க. Turn to your neighbor and say, how you know maybe you are the next greatest miser when it comes to God. தேவனை அறிந்து கொள்ளுற காரியத்துல இல்ல தேவனுக்கு அடுத்த காரியத்துல அதிகமா கஞ்சத்தனமா நீங்க தான் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. This is how we treat ourselves. பல நேரம் நாம நம்மள இப்படி தான் பார்க்கிறோம். We really don't know how many millions of revelations, how many millions of knowledge, millions worth of knowledge that God has given to us. தேவன் நமக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான வெளிப்பாடுகள், கோடிக்கணக்கான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. Oh, this book, இந்த புத்தகம் has given அது நமக்கு the vast amount of revelations and knowledge. தேவனை குறித்து அதிகமான காரியத்தை நமக்கு இந்த புத்தகம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. But still, ஆனாலும் we are going somebody நாம் ஒரு மனிதர்ட்ட சென்று and asking for revelations. அவங்கள்ட்ட தேவன் என்ன சொன்னாருன்னு கேக்குறோம். Let me put myself in this part. நான் என்னையே உதாரணம் சொல்றேனே. Don't laugh at me, okay? என்ன பார்த்து சிரிக்காதீங்க. When I was doing my 9th and 10th standard, நான் 9 10 படிக்கும்போது and I was in the super spiritual state. அப்போ ஒரு அதீத ஆவிக்குரிய மனிதனா காணப்பட்டேன். நாங்க தரையில நடக்கிறது இல்ல, நாங்க நடக்கிறது எல்லாமே ஆவியில தான் நடக்கிறது. We'll never walk on land, we walk in spirit. ஆமா, மகா பெரிய பரிசுத்தவான்கள் நாங்க. We are over பரிசுத்தவான். சொல்லலாமான்னு வேற தெரியல. But let me tell you, my poor understanding with that quote, let me explain. I was behaving like a prophet. என்னோட தவறான புரிந்து கொள்ளுதல்னால நான் எப்படி நடந்து கொள்வேன்னா நான் ஒரு தீர்க்கதரிசின்னு நினைச்சுப்பேன். I was behaving like a prophet. ஒரு தீர்க்கதரிசி போலமாக நடந்து கொள்வேன். And I prophesied. தீர்க்கதரிசனம் சொல்லவும் செய்வேன். Fortunately, ஒரு நல்ல விஷயமாட்டு I don't know, but few things had happened. நான் சொன்ன ஒரு சில தீர்க்கதரிசனம் நடந்தேறி விட்டது.
இப்போ புரியுதா நிறைய தீர்க்கதரிசனம் ஏன் நடக்குதுன்னு. Now you'll understand why many prophecies of today's are happening. Some predictions called prophetical utterances are being fulfilled. தீர்க்க தரிசனங்கள் என்ற பேர்ல நாம சில காரியங்களை நிதானித்து நம்முடைய புரிதலின்படி சொல்லுமா நடந்துருது. No, it's happened. நடந்துடுச்சு. People suddenly looked at me like, wow, a prophet from our family. என்ன பார்க்கும்போது என் குடும்பத்திலே ஒரு தீர்க்கதரிசி என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தீர்க்கதரிசி உருவாகிறான். Prophet is born. People are நான் translated. சரி பரவாயில்ல. So people have started looking at ஸ்தோத்திரம் தம்பி. And when people look at me, they'll praise the Lord, ஸ்தோத்திரம். ஐயா நல்லா இருக்கீங்களா? Brother, are you good? எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. And I like it. I enjoyed it. நான் அதை அனுபவிக்கவும் செய்தேன். And அப்பொழுது I was very super spiritual. I would like to get more revelations. அப்ப நான் ரொம்ப அதிக இந்த ஆவிக்குரிய மனிதனா என்னை காண்பித்துக் கொண்டு அதிக வெளிப்பாடு வேணும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். So right, I written letter to one man of God. அப்ப நான் ஒரு தேவனுடைய மனிதனுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். Oh, God has appointed me as a prophet. தேவன் என்னை ஒரு தீர்க்கதரிசியாக நியமித்தார். In my family. என் குடும்பத்துல நியமித்தார். And you are very familiar with my family. இப்ப நீங்க என் குடும்பத்துக்கு நெருக்கமானவர். And I would like to do ministry. நான் ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறேன். And I want to have இதெல்லாம் நோட்ஸ் எடுக்காதீங்க தயவு செய்து. முன்னால நோட்ஸ் எடுத்துருக்காங்க என்ன எழுதுறாரு. I would like to do ministry. நான் ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறேன். And I want to get more revelations. எனக்கு இன்னும் தேவனை குறித்து அதிக வெளிப்பாடுகள் என்ன குறித்து சொல்றாருன்னு தெரியணும். I want to walk with God. தேவனோட நடக்கணும். And I know you. உங்களை எனக்கு தெரியும். You know my family. உங்களுக்கு எங்க குடும்பத்தை தெரியும். We love you. உங்களை நாங்க நேசிக்கிறோம். You like us. நீங்களும் எங்களை நேசிக்கிறீங்க. And all the blah 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 blah. இந்த எல்லா மானியத்தை எல்லாம் எழுதிட்டு I sent a letter. அப்படி கடிதத்தை அனுப்பிச்சு விட்டேன். I was eagerly waiting for the response. ரொம்ப ஆர்வமா என்ன பதில் சொல்வாருன்னு காத்திருந்தேன். Praying. ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ஜெபித்தேன். Praying in that and praying in this way. You understand what I'm talking about. இந்த விதத்துல ஜெபித்தேன், இந்த விதத்துல ஜெபித்துக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Praying in spirit. ஆவியில ஜெபித்தேன். Praying in flesh. மாம்சத்துல ஜெபித்தேன். Praying with all my heart. இருதயத்தோட முழு இருதயத்தோட ஜெபித்தேன். And praying with this, that, all that. இந்த விதமாக இந்த காரியங்களோடும் ஜெபித்தேன். எல்லா வகையிலும் ஜெபிச்சேன். I prayed in all ways. லெட்டர் வந்துருச்சு. And the reply came. ஆனா பிரச்சனை என்னன்னா, but the problem is நான் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் வேற யாராவது படிச்சிட்டாங்க. Before I could read the letter, somebody else has read the letter. That man doesn't have a mercy at all. அந்த மனுஷருக்கு இரக்க குணமே இல்லைங்க. No, see a small boy and அவன் ஏதோ தெரியாம அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆர்ஓ கலர்ல இருக்கிறான். அவனை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி கொஞ்சம் பாசிவே பண்ணி எழுதலாம்னு பார்த்தா, you know what he has written? Maybe that's a small boy in his young age with all the like with inquisitiveness doing all these things. Maybe he would have written something to comfort me, pacify me and correct me. But what did he wrote? In the first line, முதல் வரியிலேயே still I remember, நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. it's handwritten. கையில வேற அவர் எழுதி அமைச்சிருந்தாரு. Blue color ink. நீல கலர் பேனால. நீயே உன்னை தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொள்கிறாய், பிறகு ஏன் மற்றவர்களின் வெளிப்பாடு கேட்கிறாய்? No, remove the sandal and like that he written. When you call yourself as a prophet, why do you need a prophecy from others? It was like செருப்ப கழட்டி எனக்கே அடிச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. Let me not go beyond that. அதுக்கு மேல சொல்ல விரும்பல. I know you will laugh. நீங்க சிரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஊரே சிரிக்கும். And the entire world will laugh. Means what? என்ன புரிகிறது? Your wrong understanding about who is God and what kind of richness that God has given. இந்த தேவன் யார், இந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வரியங்கள் என்ன என்பதை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். Lack of knowledge when it comes to word of God. தேவனுடைய வார்த்தையை பொறுத்தமட்டில் நாம் மிகவும் குறைந்த அறிவுள்ளவர்களாக இருக்கிறோம். Read the Bible. வசனத்தை வாசிக்கணும். Read the word of God. வசனத்தை வாசிக்கணும். Get the knowledge from God. தேவனிடத்திலிருந்து தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். You are lacking riches of knowledge. இந்த தேவனை அறிகிற அறிவில் குறைந்திருக்கிறோம். You are in poverty. தரித்திரரா இருக்கிறோம். What kind of poverty? என்ன விதமான தரித்திரம்? Not with the riches of the world. உலகத்தின் ஐஸ்வரியத்தை குறித்த தரித்திரம் அல்ல. But you don't know or don't have the riches of the spiritual realm and God.
தேவனை குறித்தும் தேவன் நமக்கு ஆவிக்குரிய காரியத்தில் கொடுத்திருக்கிற ஐஸ்வரியங்களை குறித்த அறிவெல்லாம் நாம தரித்திரரா ஒன்றுமில்லாம காணப்படுகிறோம். Don't look at Paul. பவுல பார்க்காதீங்க. Don't look at Cephas. பேதுருவை பார்க்காதீங்க. Don't look at Apollos. அப்பல்லோவை பார்க்காதீங்க. Don't even look at any man of God. எந்த தேவனுடைய மனிதனை நோக்கி பார்க்காதீங்க. Don't try to imitate and copy it. அவங்கள அப்படியே பிரதிபலிக்க முயற்சிக்காதீங்க. Very pathetic state of India. நம்மளுடைய இந்திய கிறிஸ்தவத்திற்கு கூட தவறான நிலைமை இது. We copied, if a preacher becomes celebrity, we typically copy them and imitate them, not knowing that God has put his uniqueness in you. நாம் ஏதாவது ஒரு பிரசங்கர் பிரபலமாகி விட்டார் என்றால் அவர் அப்படியே காப்பி செய்து நம்முடைய காரியங்களை செய்கிறோம். என்ன தவறா புரிந்து கொள்கிறோம்னா, தேவன் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமாக ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளையும் கிருபைகளையும் கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். The same Spirit of God, அதே தேவனுடைய ஆவியானவர் தான் is in you. உங்களுக்குள்ளே இருக்கிறார். The same Christ, அதே கிறிஸ்து தான் is in you. உங்களுக்குள்ளும் இருக்கிறார். The same word of God is in your hands. இதே தேவனுடைய வார்த்தையும் தான் உங்கள் கைகளில் இருக்கிறது. Now it is a time between you and God. இது இப்பொழுது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கும் தனிப்பட்ட நேரம். The same power, it's all yours. இந்த எல்லா வல்லமையும் உங்களுடையது. You are a rich man. நீங்க ஒரு ஐஸ்வரியவான்ங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன். Hold the hands of your neighbor and say, You became rich. நீங்கள் ஐஸ்வரியவான்கள். Richness in Christ. கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வரியம். Richness in the power of the Holy Spirit. இந்த ஆவியானவருடைய வல்லமையான ஐஸ்வரியம். We are rich people. நம்ம ஐஸ்வரியவான்கள்ங்க. Don't ever feel an inferiority complex. இந்த தாழ்வு மனப்பான்மை நமக்கு இருக்க கூடாது. Don't treat somebody as superior and feel yourself inferior. ஏதோ ஒருவரை சிறந்தவர் என்றும் நாம் ஒன்றுமில்லாதவர் என்றும் நீங்கள் உங்களை நினைக்க வேண்டாம். Don't take me wrong. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. You need to have a pride. உங்களுக்கு ஒரு திமிர் இருக்கணும். Exactly. You need to have the guts. உங்களுக்கு ஒரு திமிர் இருக்கணுங்க. I am the child of God. நான் தேவனுடைய பிள்ளைங்கிறதுல திமிர் இருக்கணும். யார் என்ன சொல்றாங்கறதுல முக்கியம் இல்ல. It's not about who the person is or what they say. எனக்குள்ள தேவன் இருக்கிறாரியா. I have Christ within me. I know God is in me. எனக்குள் தேவன் இருக்கிறார். I know God is in me. எனக்குள் தேவன் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். If you read Colossians chapter 2 9 10, அப்போ கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்தால், all the form of deity is in Christ and that Christ is in me. அந்த தெய்வத்துவத்தின் பரிபூரணம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அந்த கிறிஸ்துவானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அதுவும் வசனம் எப்படி சொல்லுதுன்னா பரிபூரணம் அடைகிறாராம் நமக்குள்ள. And in fact the verse says the completeness in bodily form. There were days. சில நாட்கள் இருந்தது. I was preaching this particular text. இந்த வசனத்தை நான் எடுத்து விளக்கி இருக்கிறேன். And one brother has messaged me. அப்போ ஒரு சகோதரர் எனக்கு இப்படி மெசேஜ் பண்ணார். He heard this sermon. இந்த செய்தியை கேட்டு, I just explained about Colossians 2 9 and 10. இந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை விளக்கினேன். How fullness of God is being perfected in flesh in Christ. எப்படி இந்த தெய்வத்துவத்தின் பரிபூரணம் நமக்குள்ளே முழுமையாகிறது என்பதை நான் விளக்கினேன். And how the Christ came into me make me as perfect. எப்படி இந்த கிறிஸ்துவானவர் எனக்குள்ளாக வந்து என்னை பரிபூரணமாக்குகிறார் என்பதை விளக்கினேன். And he texted me in the night. அப்ப இரவு நேரத்துல எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. He said I couldn't sleep. ஐயா என்னால தூங்க முடியல. I was just keep on thinking this. இதை குறித்து நான் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். It disturbing me. அது என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. I couldn't understand all these things. இதெல்லாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. Such kind of disturbance we should get. இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்கு நடக்க வேண்டும். We need to understand how God has enriched me in the knowledge of Christ. தேவனை அறிகிற அறிவில் தேவன் நமக்கு என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் என்பதில் நாம வளர வேண்டும். That is what this talking about. You became rich. அதுதான் இது சொல்லுது, நீங்கள் ஐஸ்வரியவான்கள் ஆனீர்கள். எங்க இருக்கிறத கொண்டு போய் எங்க கொண்டு வச்சிட்டாங்க பாத்தீங்களா? Look at how such a huge beautiful thing and how we have mistreated the verse. The problem is not only with the preachers. இது பிரசங்காட்ட பிரச்சனை மாத்திரம் இல்ல. Problem with the congregations. சபையிலும் இதே பிரச்சனை தான். Oh, we like to hear that. ஏன்னா நமக்கு அந்த மாதிரிப்பட்ட காரியங்களை கேட்க தான் பிடிக்கும். We like only the physical things. உலகத்தின் ஆசீர்வாதங்களை மாத்திரமே நாம நோக்கிறோம். We don't want to learn the spiritual things. ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள நம்ம விரும்புறது இல்ல. But the spiritual things control the physical things. ஆனால் நான் பார்க்காத இந்த ஆவிக்குரிய காரியங்கள் தான் பார்க்கிற உலகத்தின் காரியங்கள் மேல் ஆளுகை செய்கிறது. Don't think that when I preach so much about the spiritual things, don't think that I'm not interested in the physical things. இந்த ஆவிக்குரிய காரியங்களை ஆழமாக உங்களுக்கு விளக்குவதனால இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆசை
ஆசையில நினைச்சிராதீங்க. I know I am in the earth. நான் இந்த உலகத்துல தான் இருக்கிறேன். I know I am not getting transition to heaven. நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படலாம் இல்ல. I know I need money. எனக்கு பணம் தேவைதான். I know I need home. எனக்கு வீடு தேவைதான். I know I need car. எனக்கு வாகனம் தேவைதான். எனக்குன்னு சொல்லலப்பா, பொதுவா சொன்னேன். மன்னிக்கவும், பொதுவா நமக்கு வாகனம் தேவைதான். லைட்டா கேட்டார் பத்தியா, கார் தேவை, பைக் தேவை. இல்ல, we need it. நமக்கு அது தேவைதான். We need to pay the fees. நமக்கு பிள்ளைகளுடைய ஃபீஸை நம்ம கட்டணும். We need to pay the rent. வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். We need to eat. சாப்பிடணும். We need to clothe decently. நல்ல விதமாக உடை உடுத்த வேண்டும். We need to live comfortably in affordable manner. ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். But of course we need to live a life of simplicity which we can learn from Jesus Christ. இயேசுவை போல ஒரு தாழ்மையை நம்ம கற்றுக்கொண்டு இந்த உலகத்துல ஒரு தாழ்மையாக இல்ல நம்ம ரொம்ப சிம்பிளா ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். But you will get all these material things when you understand to deal the spiritual things appropriately, because all these comes from the spiritual things. ஆனால் இந்த விதமான உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் நமக்கு எப்போ கிடைக்கும்னா நம்ம இந்த ஆவிக்குரிய காரியங்கள் என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு அந்த ஆவிக்குரிய காரியங்கள் மேல் நோக்கமா இருக்கும்போது தான் இது நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய காரியங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்கள் மேலும் ஆளுகை செய்கிறது. We all know one promise verse, very famous promise verse. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான பிடித்தமான ஒரு வாக்குத்தத்த வசனம் உண்டு. Matthew 6:33. மத்தேயு 6:33. Seek ye the kingdom of God first, and all these things will be added unto thee. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதேதான். I know we focus on the second part. நாம அந்த இவைகள் எல்லாம் என்கிற காரியத்தை மாத்திரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். All these things will be added unto thee. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Oh, God will give you everything. ஐயா, தேவன் உங்களுக்கு எல்லாம் வச்சு கொடுப்பார் ஐயா. And he'll give you more than what you need. உங்களுக்கு தேவைக்கு அதிகமாவே கொடுப்பாரு. Oh, you'll become rich. நீங்க பணக்காரராயிருவீங்க. Hallelujah. Hallelujah. Fantastic. நல்லதுதான்யா. Look at the first part. ஆனா அதோட வசனத்தின் முதல் பகுதியை பாருங்க. Word by word. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்க வேண்டும். What does it mean when it comes to first? அந்த வசனம் முதலாவதுல என்ன சொல்ல வருகிறது? First in place. முதலாவது என்றால் என்னுடைய இடத்துல முதல் என்ன? First in priority. என்னுடைய முக்கியத்துவத்தில் எது முதலானது? First in desire. என்னுடைய ஆசைகள் முதலானது எது? First in longing. நான் எதை நாடி தேடுகிறேன்? First in position. என்னுடைய ஸ்தானத்தில் முதலானது எது? First in seeking. நான் எதை தேடுகிறேன்? First in asking. நான் எதை கேட்கிறேன்? First in getting. நான் எதை முதலாவதாக பெறுகிறேன்? First in looking for it. நான் எதை முதலாவதாக நாடுகிறேன்? That word first has so many meanings. அந்த முதலாவது என்கிற வார்த்தைக்கு பின்னால अनेक அர்த்தம் இருக்கிறது. அது ஏதோ காலையில எழுந்து ரெண்டு வார்த்தை பைபிள் படிக்கிறது கிடையாது. It is not about taking the Bible in the morning and read couple of verses. நாங்க காலையில ஃபர்ஸ்ட் பைபிள் தான் படிப்போம். And we saying that the first thing that we do in the morning is I read the Bible. அதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா பைபிளுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. But the rest of the day there is no connection between the word of God and me. அப்புறம் கண்டிப்பா நைட் படுக்கிறதுக்கு முன்ன படிச்சிட்டு தான் படுப்போம். And before I go to sleep definitely I'll read a verses. அந்த ஃபர்ஸ்ட் அர்த்தம் அது இல்ல. இந்த முதலாவது அதை குறித்து சொல்லல. In your thought process, நீங்க யோசிக்கிற யோசனையில, in your thinking, உங்களுடைய சிந்தனை, in your longing, உங்களுடைய ஆர்வத்துல, in your effort, நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல, in your priority, உங்க வாழ்க்கையின் முக்கியத்துவத்தில், in position, உங்களுடைய ஸ்தானத்தில், and in the value system, உங்களுடைய வாழ்க்கை முறைமைகளில், and keep the thinking that you chase for, நீங்க எந்த காரியத்தை நாடி ஓடுறீங்களோ, all these things it should be first. இந்த எல்லா காரியத்திலும் தேவனுடைய ராஜ்யம் முதலாவதாக இருக்க வேண்டும். And look at the second word. இரண்டாவது வார்த்தையை பாருங்க. Kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் means what? அப்படினா என்ன அர்த்தம்? Bible says, வேதம் சொல்கிறது, you are in the kingdom of darkness. நீங்கள் இருளின் ராஜ்யத்தில் இருந்தீர்கள். And God brought you from the kingdom of darkness into the kingdom of light and his son. தேவன் உங்களை இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை வரவழைத்திருக்கிறார். Which doesn't mean that I was not a Christian, now I became a Christian. Rubbish. இதை சொல்லும்போது இது முன்னாடி நான் கிறிஸ்தவனா இல்ல இப்ப கிறிஸ்தவனா மாறிவிட்டேன் என்று சொல்லவில்லை. No, that is not the key. இல்ல அது அங்க முக்கியமல்ல. There are so many places in the world, no Bible, no church, but still you have Christians. இந்த உலகத்தில் अनेक இடங்களில் வேதம் இல்லாமல் இருக்கிறது, சபைகள் இல்லாமல் இருக்கிறது, ஆனால் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். How come? எப்படி? Oh, it doesn't mean that the name change. இது ஏதோ பெயர் மாற்றம் அல்ல. It doesn't mean that the worship place change. இது ஏதோ நம்ம ஆராதிக்கிற இடம் மாற்றம் அல்ல. It doesn't mean that religion change. இது ஏதோ மத மாற்றம் அல்ல. It doesn't mean that wedding methods change. இது நம்முடைய திருமண முறைமைகளின் மாற்றம் அல்ல. Oh, it doesn't mean that worship day change. இது நம்ம ஆராதிக்கிற தினம் மாற்றம் அல்ல.
it is a life change. ஆனா இது வாழ்க்கை மாற்றம் ஐயா. Maybe you have the same name. அதே பேர் இருக்கலாம். It doesn't matter about the place and whatever it is. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, பெயர் இதெல்லாம் முக்கியம் அல்ல. It is the life change. இது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றம். And the boss change. அது மாத்திரமல்ல, நம்முடைய எஜமானுடைய மாற்றம். Oh, here the boss is the devil. முன்னாடி எஜமான் பிசாசானவன். Whatever he says. முன்னாடி அவன் என்ன சொல்றானோ, whatever he likes. அவனுக்கு பிடித்தது எதுவோ, whatever he instructs. அவன் எதை சொல்கிறானோ, and you have a good peace in terms with this guy. அந்த பிசாசானோட நமக்கு ஒரு நல்ல சமாதானம் காணப்படும். And you have a good relationship with this guy. அந்த பிசாசோட நல்ல உறவு இருந்தது. Your boss. அவர் நமக்கு எஜமான். And his kingdom. அவருடைய ராஜ்யம். Now there is a huge shift. இப்போ ஒரு மாற்றம் உண்டானது. Here boss changed. இங்க எஜமான் மாறிவிட்டார். King has changed. ராஜா மாறிட்டாருங்க. King is Jesus. இப்ப ராஜா இயேசு. So far you thought you lived a life by yourself. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க இதுவரைக்கும் எனக்கு பிடிச்சமானபடி நான் வாழ்ந்தேன்னு. நான் இயேசுட வரதுக்கு முன்ன என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்தேன் அப்படிங்கறோம். சத்தியமா இல்ல. Many times we claim that before I knew Christ I was living as per my wish. It is wrong. உங்க இஷ்டத்துக்கு வாழல, பிசாசு இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தீங்க. You have not lived as per your wish but according to the devil's wish. பாவத்தோட இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தீங்க. According to the wish of sin. Oh, it is the wish and it is the sin and devil captivating you and you are like a puppet in the hands of the devil and the sin. இந்த பாவம் இந்த பிசாசானவனும் உங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய கையில இருக்கிற ஒரு பொம்மை போல தான் நாம இருந்தோம். Now when you accepted Christ, ஆனா இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது you thought, நாம நினைச்சுக்கிறோம், I became a slave to Christ. நான் கிறிஸ்துவுக்கு அடிமையாகி விட்டேன். Why should I obey? நான் ஏன் கீழ்ப்படியணும்? Why should I accept? நான் ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? I was free. நான் முன்னாடி சுயாதீனனா இருந்தேன். No, you are not free. நீங்க சுயாதீனன் அல்ல. You are in the hands of the devil like a puppet. நீங்கள் பிசாசின் கையில ஒரு பொம்மை போல இருந்தீங்க. He moved based on his string movements. அவன் தன்னுடைய அந்த கயிறுகளை இழுக்கிற விதமாக உங்களை இழுத்து கொண்டிருந்தான். Now God brought you in his kingdom. இப்போ தேவன் உங்களை அவருடைய ராஜ்யத்திற்கு அழைத்திருக்கிறார். To live according to the rules of this new king. இந்த புதிய ராஜாவின் வழிமுறையின்படி அவருடைய கட்டளையின்படி நடப்பதற்காக. Romans 6:16. ரோமர் 6:16. Whom you obey, யாருக்கு you become a கீழ்ப்படிகிறோமோ slave. அவருக்கு அடிமைகளாக மாறுகிறோம். Devil says, பிசாசு சொல்கிறான், have lust, இச்சித்து பார், have greed, பெரும் பணாசை கொண்டிரு, have anger, கோபம் கொண்டிரு, oh have grudge, மனதில் கசப்பு வைத்துக் கொண்டிரு, stand against, எதிர்த்து நில், hate, கோபம் கொள். you are simply obeyed. எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிஞ்சோம். Yes boss. ஓகே எஜமானே. But you thought, நம்ம என்ன நினைச்சோம்னா, you lived according to your standard. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டோம்னு நினைக்கிறோம். No, it is not. இல்லையா. So that is where you lived in his kingdom. இப்படிதான் முன்னாடி அவனுடைய ராஜ்யத்துல வாழ்ந்தோம். Now you came into the kingdom of God. இப்போ தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம். So first, முதலாவது you need to seek the relationship between God and you. தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற இந்த உறவை நம்ம நாடணும். If you keep the relationship right with him, தேவனோடு இருக்கிற உறவு சரியாக இருந்துச்சுன்னா, if you keep him as king, அவரை நாம ராஜாவாக வைத்திருந்தோம் என்றால், if you understand his heart, அவருடைய இருதயத்தை நம்ம புரிந்து கொண்டோம் if என்றால், you obey his instructions, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தோம் என்றால், which means you seek the kingdom of God. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறீங்கன்னு அர்த்தம். What does it mean seek? தேடுறதுனா என்ன? You longing to get anger. உங்களுக்கு கோபம் வருகிறது. என்ன ஒரு வார்த்தை கேட்டு போயிருக்கறா. She has asked me one thing and gone back. வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கறேன். I'm waiting for him to come. Means what? என்னையா? You are seeking. நீங்க தேடுறீங்க. Seeking what? எதை தேடுறீங்க? Willingly obey to the devil. பிசாசானவனுக்கு சுயாதீனமாக கீழ்ப்படிய முடிவு செய்றீங்க. Willing to obey to the king. Of darkness. இருளின் ராஜ்யத்தின் அதிபதிக்கு கீழ்ப்படிய நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க. Looking for the opportunity to watch that you are not supposed to watch. எதை பார்க்க கூடாதோ அதை பார்ப்பதற்கு ஒரு நேரத்தை கிடைக்கிறதா என்று எதிர்பார்க்கிறோம். Eagerly waiting for the things to talk which you should not talk. எந்த காரியங்களை பேச கூடாதோ அதை பேசுவதற்கு ஆர்வமா காணப்படுறோம். Oh, you are keep on waiting for the things to do which you are not supposed to do. எந்த காரியங்களை செய்ய கூடாதோ அதே காரியங்களை தொடர்ந்து செய்வதற்கு நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். Because you are under the control of the king of darkness. இது ஏன் நடக்குது தெரியுமா? நாம அந்த பிசாசின் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு கீழே, அவனுடைய ஆளுகைக்கு கீழே தான் நம்ம காணப்படுறோம். That is why Paul has written in Romans 7. அதனால தான் பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், I do things which I don't want to do and I am not doing things which I want to do because what a wretched sinner I am.
நான் விரும்பினதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன், நிர்பந்தமான பாவியாக மனுஷன் நான். From that kingdom to you are coming to this kingdom. இப்படிப்பட்ட ராஜ்யத்துல இருந்து தான் நம்ம இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்தோம். அங்க பிசாசு சொன்னதை எல்லாத்தையும் கேட்க முடிஞ்சுது. We are able to obey everything that the devil wanted us to obey. அங்க நீங்க கேட்கலன்னா அவன் உங்களை கேட்க வைப்பான். If you are not ready to obey, the devil will make us to obey. மொபைல பார்த்துட்டே இருப்போம். When we are looking into the mobile, பார்க்க கூடாதுன்னு நினைப்போம். and we want not to look at it. Oh, this is the wrong things I should not see. இது தவறான காரியம், நான் இத பார்க்க கூடாது. But I'll keep on giving the commands. ஆனா மறுபடியும் கட்டளைகள் நம்முடைய மனதுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். At one point you grab the mobile and watch the things which you are not supposed to watch. ஒரு நேரம் வரும் பார்க்க கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் அந்த போனை எடுத்துட்டு அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிரோம். That is how he operates. அப்படிதான் பிசாசு வேலை செய்வான். But here Bible says, ஆனால் இங்க வேதம் சொல்லும்போது தன்னுடைய குமாரனின் அன்பின் ராஜ்யம். It is the kingdom of his loving son. Loving son. அன்பின் குமாரன். And you are coming into this kingdom. இந்த ராஜ்யத்துல இப்ப இருக்கிறோம். Here he will not just operating you like a puppet. இங்க ஏதோ பொம்மை போல அவர் நம்மள ஆட்டல மாட்டாரு. He will not pull all the strings. நம்மள ஒரு கயிறை வச்சு இழுத்தலாம் வேலை செய்ய மாட்டாரு. Simply inspire or just simply whisper on your ear, dear son, don't do it. நம்முடைய இருதயத்திலேயும் நம்முடைய செவிகளிலேயும் ஒரு சின்ன மெல்லிய சத்தம் கேட்கும். Dear son, do this. அன்பின் குமாரனே, இதை செய்யாத, இதை செய். Dear son, it is not right. எனக்கு அன்பான குமாரனே, இது சரியானதில்ல. Don't get anger. கோபம் கொள்ளாதே. A small whisper. ஒரு சிறிய மெல்லிய சத்தம். A small inspirations. ஒரு சிறிய இன்ஸ்பிரேஷன். There devil will make you to do it. அங்கே பிசாசு நம்மளை செய்ய ஆட்கொள்வான். But he will make you to do it in a such a way that loving you more and more and more. That is the God is love. ஆனால் இந்த தேவனோ அந்த காரியங்களை செய்வதற்கு அவருடைய அன்பின் நிமித்தமாக அன்பு நம்மளை நெருக்கி 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 ஏவுங்க. இதுதாங்க அந்த அன்பா தேவன் அன்பாகவே இருக்கிறார்ல அவருடைய ராஜ்யம். If you seek this kingdom, இந்த ராஜ்யத்தை நீங்க தேடினீங்கன்னா, if you obey this king, இந்த ராஜாவுக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா, and if you are longing to obey to this king, இந்த ராஜாவுக்கு கீழ்ப்படிய ஆர்வம் உள்ளவர்களா how you இருந்தீங்கன்னா, were seeking to do sin, எப்படி ஒரு காலத்துல பாவம் செய்ய ஆர்வம் உள்ளவர்களா இருந்தோமோ, in the same way if you are seeking to do righteous thing, அதே போல கிறிஸ்துவத்தை இல்ல நீதியை செய்வதற்கு ஆர்வம் உள்ளவர்களா நாம இருந்தோம்னா, seeking to love, seeking to forgive, seeking to accept, seeking to give, seek God, like all these things, நம்ம நீதியை தேடுவதற்கு, தேவனை நேசிப்பதற்கு, மன்னிப்பதற்கு, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நாம் ஆர்வம் உள்ளவர்களா இருந்தோம்னா, then அப்பொழுது all these things will be added unto thee. அப்பொழுது இவைகள் அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Means what? அப்படின்னா என்ன அர்த்தம்? When you look at and set right the spiritual, all the physical will be placed in its position perfectly. நம் மேலானவைகளை பார்த்து சரியான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் வச்சு நம்ம சரி செய்யும் போது இந்த உலகத்துக்கு அடுத்த எல்லா காரியங்களும் அது தானாகவே சரியாக மாறும். Couple of verses and close. இரண்டு வசனங்களை காண்பித்து முடிக்க போகிறேன். Same kind of riches. இதே போல இருக்க ஆசீர்வாதங்கள். Ephesians 1:3. எபேசியர் 1:3. He blessed us in Christ with every spiritual blessings. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Romans 8:17. ரோமர் 8:17 சொல்கிறது. What kind of blessings? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஐயா? Heirs of God. கிறிஸ்துவின் உடன் சுதந்திரர். Fellow heirs with Christ. நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமே. You want to become a heir of Ambani, Adani. இந்த உலகத்துல அம்பானிக்கும் அதானிக்கும் சுதந்திரராக புத்திரரா மாறணும் எதிர்பார்க்கறீங்களா? You want to become co-heir of all the rich people of this world. இந்த உலகத்துல பணக்காரன் சொல்லப்படுற ஜனங்களோட உடன் சுதந்திரராக மாற நினைக்கிறோமா? But God said, ஆனா தேவன் சொல்கிறார், hey, come on, you want to become a co-heir of my son Christ, or you want to become a co-heir of these fellows? என்னுடைய குமாரனுக்கு உடன் சுதந்திரராக விரும்புகிறாயா, இல்ல இந்த உலகத்துல இருக்கிற இந்த பணக்காரங்களாம் உடன் சுதந்திரராக And we விரும்புகிறாயா? said, what is there in Christ? நம்ம நினைச்சுக்கிறோம், ஐயா கிறிஸ்து கிட்ட என்னையா இருக்கு? Oh, he hanged on the cross naked. அவரே நிர்வாணமா சிலுவையில தொங்கினாரே. Look at these people. ஆனா இந்த ஜனங்களை பாருங்க. Oh, their cars. அவங்கள்ட்ட கார் இருக்கு. Oh, their villas. அவங்கள்ட்ட பெரிய வீடு இருக்கு. Oh, their dress. அவங்கள்ட்ட நிறைய Dress இருக்கு. And look at the way they live. அவங்க வாழ்ற வாழ்க்கைய பாருங்க. Look at their luxury thing. அவங்களோட சொகுசு வாழ்க்கைய பாருங்க. And God said, அப்ப தேவன் சொல்கிறார், do you see this my son Christ? என்னுடைய
குமாரனை நீ பார்க்கிறாயா? Do you want to become a co-heir of Christ? என்னுடைய குமாரனுக்கு உடன் சொந்தராக விரும்புகிறாயா? Do you want to become all the spiritual blessings adopted by in and through Christ? இந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கும் புத்திர சுவிகாரத்தின்படி கிடைக்கணும்னு நினைக்கிறியா? Oh, the peace, சமாதானம், calling God as Abba Father, அந்த தேவனையே அப்பா பிதாவின் அழைக்கிற பாக்கியம், being elected, முன் குறித்தது, being predestined, முன் அறிந்தது, being justified, நீதிமானாக்கியது, being called, நம்மை அழைத்தது, will be glorified. மகிமைப்படுத்துகிறது. You can call me Abba Father. என்னை அப்பா பிதாவே என்று அழைப்பது. You can call me anytime. என்ன நீ எப்பனாலும் கூப்பிடலாம்ப்பா. You come anytime in my presence. என்னுடைய கிருபாசனத்துக்கு எப்பனாலும் நீ வரலாம். Oh, at any point of time I forgive and forget all your mistakes. எப்பொழுதும் உன்னுடைய தவறுகளை மன்னித்து மறக்கிறவராக நான் I want to இருக்கிறேன். talk to you. நான் உன்னோட பேச I விரும்புகிறேன். want to spend time to you with you. உன்னோட நேரம் செலவழிக்க I would like to விரும்புகிறேன். have communication with you. உன்னோட பேச Oh, விரும்புகிறேன். have come and have communion with me. Let's sit and talk. என்னண்டை நெருங்கி வந்து என்னோட ஐக்கியத்தில் இருந்து என்னோட பேச விரும்புகிறேன். Like I deal my son, I will deal you. எப்படி என் குமாரனாகிய இயேசுவோடு நான் பேசுகிறேனோ அதே போல் உன்னோட பேச நான் விரும்புகிறேன். Oh, like the relationship that I have with my son, in the same way I would like to have relationship with you eternally. எப்படி என் குமாரனோட நித்திய நித்தியமாக எனக்கு ஒரு உறவு இருக்கிறதோ அதே போல உன்னோட நித்திய நித்தியமாக ஒரு உறவில் இருக்க நான் விரும்புகிறேன். அதெல்லாம் வேணாம் ஆண்டவரே. I don't need that, Lord. எனக்கு இந்த உலகத்துல கொஞ்ச நாள் இருக்க போறல, அதுக்கு தேவையானதை மட்டும் கொடுத்துருங்க, அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். Lord, give me all the things that I need in this earth for all the days that I'm going to live, maybe for a very short time. I just need all these things. Remaining things we'll take care of later. One verse and close. ஒரு வசனத்தை காண்பித்து முடிக்க போறோம். We know all this. We use this verse as a promise verse for many times. பல நேரங்கள் இந்த வசனத்தை ஒரு ஆசீர்வாத வசனமாவே நாம் பார்த்திருக்கிறோம். Romans 8:28, I guess. ரோமர் 8:28. All things are working together for our good. What good? சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதை நம்ம அடிக்கடி ஆசீர்வாதமா யோசிக்கிறோம். The previous verse and later verse, go back and read. என்ன விதமான நன்மை? முந்தின வசனத்தையும் பின்னாடி இருக்க வசனத்தையும் வாசிச்சு பாருங்க. To transform you in the likeness of his son. Amen. அவருடைய குமாரனின் சாயலுக்கு நம்மளை மாற்றுவதற்காகவே. You can give a clap offering to God. தேவனுக்கு நம்ம கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லலாமா? That is the ever great blessings that we can get. இந்த உலகத்திலே மிக சிறந்த ஆசீர்வாதம் சொல்லணும்னா அவருடைய குமாரன் சாயலுக்கு மாறுகிற ஆசீர்வாதம் தாங்க. Okay, lot of spiritual blessings, but we don't have time. Let's finish. அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆனா நேரம் இல்ல, முடிக்க போறோம். We already studied this. He has blessed us. இது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். He has chosen us. நம்மளை தேர்ந்தெடுத்தார். Predestined us. நம்மளை முன்குறித்தார். Made us accepted. நம்மளை ஏற்றுக்கொண்டார். Redeemed. நம்மளை ரட்சித்தார். Oh, he has abundant towards us always. நம்மளோட எப்பொழுதும் ஒப்புரவாக இருக்கிறார். நிறைவாகவே இருக்கிறார். மன்னிக்கவும், நம்மளோட நிறைவாக இருக்கிறார். Made known unto us. அவருக்கு அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Given us the inheritance. தம்முடைய சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். Oh, he has sealed us. நம்மளை நிச்சயித்திருக்கிறார். And our sins have been remission for our sins have done. நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் செய்யப்பட்டாயிற்று. Reconciled with God. தேவனோட ஒப்புரவாகி விட்டோம். Have access to God. தேவனுக்கு நமக்கு ஒரு மத்தியஸ்தர் மூலமாக வழி இருக்கிறது. He adopted us as his own children. அவருடைய சொந்த குமாரனாக புத்திர சுவிகாரத்தை கொடுத்தார். Great privilege of being a minister when it comes to the gospel. இந்த சுவிசேஷத்தை சொல்கிற ஊழியர்களாக மக்களாக மாற்றுகிற பாக்கியத்தை கொடுத்தார். Given all the grace that we really need. தேவையான எல்லா கிருபைகளையும் அளித்திருக்கிறார். Who removed all the curses and turned into the blessings. எல்லா பாவங்களையும் சாபங்களையும் மாற்றி அவற்றை ஆசீர்வாதமாக மாற்றினார். The ultimate enemy of death, he has given the victory over that ultimate enemy. கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் அவர் ஜெயித்து அந்த மரணத்தின் மேல் நமக்கு வெற்றியை கொடுத்தார். And he is waiting for us. அது மாத்திரமல்ல, அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். Prepared the mansion for you and me. நமக்காக அங்க ஒரு மாளிகை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் நான் சாகறதுக்கு ஆசைப்படுறாரு சொல்ல. I'm not saying God is looking for me to die. God is waiting for you to have the one-to-one personal communion throughout the eternity, with removing all the limited barriers so called in the physical world. இந்த உலகத்துல காணப்படுகிற இந்த கட்டுப்பாடுகள் எல்லா காரியங்களும் தகர்த்து விட்டு உங்களோடு நித்தியமாக ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ற விதமாக ஒரு ஐக்கியத்துல வாழ்வதற்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். Literally he wants to talk to you. அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். Literally he wants to walk with you. உங்களோடு நடக்க விரும்புகிறார். Literally he wants to spend time with you. உங்களோடு நேரம் செலவழிக்க விரும்புகிறார். To laugh with you. உங்களோடு சிரிக்க. Oh, spend good time with you. அவரோடு நேரம் செலவழிக்க. How long? எம்மட்டும் ஐயா? Eternally.
நித்திய And நித்தியமாக he is preparing for all that. இது எல்லாவற்றுக்கும் அவர் தயார் செய்து கொண்டிருக்கிறார். Meanwhile, அதே நேரத்துல அதுக்கிடையில we are all here நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். and preparing us to enjoy the eternity. அந்த பரத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிப்பதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். And even in this world, இந்த உலகத்துல கூட if you seek him first, அவரை முதலாவதா நீங்க தேடினீங்கன்னா, and seek his kingdom first, அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடினீங்கன்னா, he will give you all that you really need. உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். How many of you rich here? இங்க யாரெல்லாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீங்க? All the rich people say hallelujah with all you can, with all might that you can. உங்களால் முடிந்த மட்டும். One more time please. All rich people, all the millionaires, billionaires say hallelujah. தேவன் உங்களை மில்லியனராக மாற்றுவார். God makes us and transforms us into millionaires. Oh, this is the millionaire conference. யாரை சொல்றாருல யோசிக்காதீங்க, அப்பெல்லாம் சொல்ல. நீங்க ஆல்ரெடி மில்லியனர் பில்லியனர் விடலாம் மேலங்க. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. God bless you.